லாஸ்ட் சீசன் எப்படி முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல. ஜிம்மோட வைஃப் அந்த டவுன்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டதுனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்க இன்னுமே ஷாக்ல தான் இருக்காங்க. அந்த டவுனை விட்டு எப்படி தான் வெளியே வந்தோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் கிட்ட நம்ம எங்க இருக்கோம்னு கேட்குறாங்க. டாக்டரும் இப்போ நம்ம கேம்டன்ல இருக்கோம், உங்க பேர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் தர்றேன், உங்களோட திங்ஸ் எல்லாமே கபோர்ட்ல இருக்குது, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க, அவங்க கிட்ட நீங்க எல்லாமே சொல்லிக்கங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஜிம்மோட வைஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. டாக்டர் வெளியே போனதுமே ஜிம்மோட வைஃப் அவங்க கையில மாட்டியிருந்த ஐவி எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு கபோர்ட்ல இருக்கிற அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கூடவே விக்டரோட அந்த லஞ்ச் பாக்ஸுமே எடுக்கிறாங்க. ஜிம்மோட வைஃப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரவும் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் கரெக்டா இருக்கு. ஆனா போலீஸ் ஜிம்மோட வைஃபை பார்க்கல. அப்படியே ரோட்ல நடந்து போறப்ப இங்கேயுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பாக்குறாங்க. அவன் கையை ஆட்டி இவங்களை கூப்பிடுறான். இதை பார்த்ததுமே ஜிம்மோட வைஃப் ரோட கிராஸ் பண்ணி அவன் பின்னாடியே போறாங்க. அவன் ஒரு கடைக்குள்ள போறான். ஜிம்மோட வைஃபும் உள்ள போய் பார்த்தா அது வேற ஒரு பையன். உடனே சாரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே வெளியே நடந்து போறப்ப ஒரு பொண்ணுகிட்ட இருந்து போன் வாங்கி வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க அம்மா கத்துறாங்க, கதறாங்க. எங்க இருக்கம்மா, போலீஸ்லாம் உன்னை காணலன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ எங்க இருக்கேன்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஜிம்மோட வைஃபும் அம்மா நான் கொஞ்ச நாளுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், நானும் ஜிம்மும் பசங்களோட வீட்டுக்கு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சீக்கிரமா வந்துருவோம், உங்க வாய்ஸை கேட்கணும்னு தோணுச்சு அதான் கால் பண்ணேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. எங்க போகணும்னு தெரியாம ஜிம்மோட வைஃப் இப்போ ஒரு சர்ச்சில் போறாங்க. அங்க உள்ள சர்ச் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபன்னியா இருக்கும், நானும் என் குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்படுறோம்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் கடவுள் உங்களுக்கு வழி காமிப்பாருன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஜிம்மோட வைஃப் இல்ல ஃபாதர், கடவுள் பத்திலாம் பேச விரும்பல, கடவுள் தான் என் பையனை சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு சொல்லி வெளியே போறாங்க. உடனே அந்த ஃபாதரும் கூடவே ஓடி வந்து ப்ளீஸ் நில்லுங்க, உங்க பையன் பேர் என்னன்னு கேட்க எந்த பையன்னு ஜிம்மோட வைஃபும் கேட்கறாங்க. ஃபாதரும் கடவுள் உங்ககிட்ட இருந்து எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்க தாமஸ்ன்னு சொல்றாங்க. சர்ச் ஃபாதரும் நல்ல பேர் அது, என்னாச்சு எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்க ஜிம்மோட வைஃபும் நான் ஒரு இடத்துல இருந்து வர்றேன், அங்க நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் வரும், அந்த இடத்துல இருந்து யாருமே வெளியே போனது இல்லைன்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் லஞ்ச் பாக்ஸை பார்த்து இது என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு கேட்குறாரு. இந்த லஞ்ச் பாக்ஸ் விக்டரோடது, நான் அங்கிருந்து கிளம்புறப்ப அவன் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் வச்சு அனுப்பிவிட்டான்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இவங்களும் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த லஞ்ச் பாக்ஸில் ஒரு அட்ரஸும் இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸ் தொலைஞ்சிட்டுனா இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வாங்கன்னு அந்த லஞ்ச் பாக்ஸில் எழுதி இருக்கு. அந்த அட்ரஸ் இந்த ஊரில் தான் இருக்கு. உடனே அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே டவுனில் பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டும் வழக்கம் போல சர்ச் ஃபாதர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா வெளியே நல்லா குளிரா இருக்குல்ல, சீக்கிரமா பனி பொழியும் போல அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல கென்னியோட அம்மா ஈத்தனை இழுத்துட்டு வர்றாங்க. ஜிம்மு ஓடி வர்றாரு. ஈத்தன் விக்டரை பார்த்து அவங்க கிட்ட ஏன் சொன்னீங்க, சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்லான்னு சொல்லிட்டு போறான். என்னன்னா ஜிம்மோட ஒய்ஃப் இங்க இருந்து போய் 4 நாள் ஆயிட்டு இன்னும் வராததுனால அவங்கள காப்பாத்துறதுக்காக ஈத்தன் போயிருக்கான். இந்த மாதிரி அம்மாவை காப்பாத்த போறேன்னு விக்டர் கிட்ட சொல்லியிருக்கான், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஆனா விக்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஜிம்மும் தான் பையன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அம்மாவை காணணும்னு தான் பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான், நம்ம அவன் ட்ரை பண்ண மாதிரி ஒரு ட்ரை கூட பண்ணலையேன்னு யோசிக்கிறாரு. அங்கதான் பாய்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிம் அங்கிருந்து குடுகுடுன்னு போய் இப்ப எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மோட வைஃபை கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்புறாரு. ஆல்ரெடி நானும் சாராவும் காட்டுக்கு போயிருந்தோம், காட்டுக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாரு. ஜிம்மும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சிம்பிள் போட்ட கல்ல நான் டென்ட்ல வச்சுக்கிறேன், அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. பாய்டும் தடுக்கிறாரு. பாய்டு சொல்றாரு நாங்க டென்ட்ல சிம்பிள் போட்ட கல்லை வச்சு தான் இருந்தோம், ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு டென்ட்டோட எங்களை இழுத்துட்டு போச்சுது, அது என்னன்னு தெரியல, பட் டென்ட்டை அசால்ட்டா ஈஸியா எழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்ல ஜிம்மும் அதான் இப்ப நீங்க உயிரோட தானே இருக்கீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம்னு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அங்க கென்னி வர்றான். பாய்டும் புரிஞ்சுக்கிறாரு என்னதான் சொன்னாலும் ஜிம் போக தான் போறாருன்னு. சோ ஜிம் கிட்ட சரி போறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சேஃபான வழியை நான் சொல்லி தரேன்னு எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பாய்டு 2 பொருளை எடுத்து வச்சு ஒன்னு அந்த லைட் ஹவுஸ்னும் இன்னொன்னு அந்த சிம்பிள் போட்ட கல்லை கண்டுபிடிச்ச இடம்னு சொல்றாரு. எப்பவும் மார்னிங் அந்த குகையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் திரும்ப சேஃபா அந்த குகைக்கு வர முடியும், அந்த குகையை பாயிண்டா வச்சு தேடுங்கன்னு சொல்றாரு. அப்ப கென்னி கேட்கறான் நீங்களும் சாராவும் தானே அந்த குகையில தங்கி இருந்தீங்கன்னு. அதுக்கு பாய்டு ஆமான்னு சொல்றாரு. அப்ப நானும் ஜிம் கூட போறேன்னு சொல்ல பாய்டும் கென்னியும் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாரு. பாய்டுக்கு கென்னி காட்டுக்குள்ள போறதுல விருப்பமே இல்ல. கென்னியும் அது இதுன்னு சொல்லி நான் கண்டிப்பா ஜிம் கூட போவேன்னு நிக்கிறான். வேற என்ன பண்ண முடியும் பாய்டல, சரி சேஃபா போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே போறப்ப பார்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுது. உடனே பார்க்கு போய் பார்த்தா ஜேட் அங்க கீழே படுத்து கிடந்து பைத்தியம் போல புலம்பிக்கிட்டு இருக்காரு. உடனே பாய்ட் கென்னி கிட்ட ஜேடை ஏன் இடத்துக்கு கொண்டு போலான்னு சொல்லி தூக்கிட்டு போறாரு. கென்னி போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். கென்னியோட அம்மா
அம்மாவும் கென்னிக்கு ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. டாக்டர் அவங்க கூட தான் இருக்காங்க, பார்த்து போயிட்டு வான்னு கென்னியோட அம்மாவும் டாக்டரும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைம்ல ஜிம்மோட வீட்டில் 2 பசங்கள்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப பாய்டு சொல்றாரு, சிலந்தி வலை இருக்கக்கூடிய மரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க போற ரூட் கரெக்ட், என்ன ஆனாலும் சரி நைட் ஆனதுமே அந்த கேவுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப பாய்டோட பையன் அங்க வந்து பாய்டை கூப்பிடுறான், உடனே வாங்க ரொம்ப அர்ஜென்ட்னு. பாய்டும் என்னன்னு போய் பார்த்தா டோனா அந்த ஃபுட் விளைய வைக்கிற இடத்துல நிக்கிறாங்க. ஃபுட் எல்லாம் அழுகி போய் இருக்கு. அந்த ரேடியோ ஒர்க் பண்ண டவர் கெட்டினப்போ ஒரு மழை பெஞ்சது இல்ல, அந்த மழையில நினைஞ்ச எல்லா காய்கறிகளுமே அழுவி போய் இருக்கு. நம்ம கிட்ட ஃபுட் இல்லைன்னு டோனா சொல்றாங்க. அப்ப பாய்டும் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்னு கேட்கிறாரு. அதே டைம்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் கென்னியோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஃபுட் எல்லாம் தட்டுப்பாடு ஆயிட்டதுனால கென்னியோட அம்மா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேண்டல் அந்த பண்ணைக்கு போய் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வர்றான். அது அந்த ஜிம்மோட பையனுக்கு பிடிச்ச ஆம்ல ஆடு தான். உடனே ஜிம்மோட பையனும் விக்டரும் ரேண்டல் கிட்ட இருந்து அந்த ஆடை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரேண்டல் கொடுக்க முடியாதுன்னு நிக்கிறாரு. அப்ப விக்டர் அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து பாயிண்ட் பண்றாரு. நல்ல வேளையா அந்த இடத்துக்கு பாய்டு வந்து விக்டர் கிட்ட இருந்த கன்னையை வாங்கிடுறாரு. ரேண்டல் கிட்டையும் பேசி திரும்ப அந்த ஆடை பண்ணையிலேயே விட்டுறாரு. அங்க இருக்கிற மக்கள் கிட்டையும் உணவு தட்டுப்பாடு சீக்கிரமா சரியாகிரும் சொல்றாரு. இந்த ஃபுட் இஷ்யூ ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போகுது. கென்னியோட அம்மா வீட்டில் வச்சு பாய்டும் டோனாவும் இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கால்நடைகளை நம்ம ஃபுட்டா எடுத்துக்கலாம், வேற வழி இல்லாததுனால. அதே டைம்ல வேற வேற இடத்துல நம்ம பயிர்களை போடலாம், ஸோ நமக்கு ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. எல்ஜின் 2 நாளா தூங்காம இருந்ததுனால இப்ப லைட்டா கண்ணை சென்று தூங்கிடுறான். அப்ப திரும்பவும் அந்த பேய் அவன் கண்ணுக்கு தெரியுது. அது அங்க வந்து எல்ஜினோட கண்ணத்தை தொடுது. டக்குன்னு முழிக்கிறப்போ இதெல்லாம் கனவுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப காட்டுக்குள்ள போன ஜிம்மும் கென்னியும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க மரத்தால செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கிறதா பாக்குறாங்க. கொஞ்சம் தள்ளி இன்னொரு பொம்மையுமே இருக்கு. அந்த பொம்மைகளை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு 3 குடிசை இருக்கு. அப்ப ஜிம் என்ன சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு நைட் இங்க தங்கிக்கலாம், இங்க இருந்து நம்ம மார்னிங் டிராவல் பண்ணலாம்னு சொல்ல, கென்னியும் இல்ல ஜிம், பாய்டு அந்த சிலந்தி வலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டா நம்ம போற வழி கரெக்ட்னு சொன்னாரு, பட் இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, ஜிம்மும் பாய்டு அந்த டென்ட்ல இருக்கிறப்போ ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னார்ல, அப்படி அவரை இழுத்துட்டு போறப்ப அவர் இது எல்லாத்தையுமே கடந்து போயிருக்கலாம், நாம இன்னைக்கு இங்கேயே தங்குவோம்னு சொல்றாரு. கென்னியும் ரெடி ஆகுறான். இப்போ இந்த டவுனை விட்டு வெளியே போன ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க எப்படியும் அந்த அட்ரஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு வயசானவர் கார்ல இருந்து இறங்கி போய் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்ததுமே, ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இங்கிருந்து போங்கம்மான்னு துரத்தி விடுறாரு. ஒருவேளை 40 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒய்ஃபும் பசங்களை பத்தி கேட்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் நினைச்சிருப்பாரு போல. அப்ப அவர் ஜிம்மோட ஒய்ஃப் கையில இருக்கக்கூடிய அந்த லஞ்ச் பாக்ஸை நோட்டீஸ் பண்றாரு. அதை பார்த்ததுமே, இது யாரோட பாக்ஸ், இந்த பாக்ஸ் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் நீங்க விக்டரோட ஃபாதர் தானேன்னு கேட்கறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் அந்த குடிசைக்குள்ள இருக்கக்கூடிய ஜிம் அண்ட் கென்னியை தான் காமிக்கிறாங்க. ஜிம் சொல்றாரு, மேபி நம்ம தப்பான வழியில போறோம்னு தோணுது. ஏன்னா பாய்டு சொன்னாரு அந்த சிலந்தி வலைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும், அங்க ஒரு பெரிய மரமும் இருக்கும்னு சொன்னாரு. நாளைக்கு நம்ம வேலையா உயரமான இடத்துக்கு போய் சிலந்தி வலை இருக்கிற இடம் தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்ல, வெளியே ஏதோ நடமாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஏதோ பெருசா மரங்கள் எல்லாம் உடைச்சிட்டு மெல்ல மூவ் ஆகி போற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சவுண்ட் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஜிம் சொல்றாரு, நான் இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாது. ஏன்னா நானுமே இங்க இறந்து போயிட்டா என்னோட பசங்க அனாதை ஆயிருவாங்க, என் ஒய்ஃபையும் காணும், மேபி அவ இறந்து கூட இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்ப பாய்டு நைட் நேரத்துல அவரோட இடத்துல ஜேட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப வெளியே மாடுங்க கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே பாய்டு விண்டோ வழியா பார்த்தா கால்நடைகள் எல்லாமே ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் தான் இப்படி பண்ணி இருக்கு. உடனே பாய்டு ரோட்ல இறங்கி அந்த மாடுகள் எல்லாம் திரும்ப பண்ணைக்கே கொண்டு போக ட்ரை பண்றாரு. கால்நடைகள் வெளியே போற விஷயத்த விக்டரும் கென்னியோட அம்மாவும் பார்த்து அவங்களும் ஹெல்ப்புக்கு வர்றாங்க. அப்ப ரேண்டல் வெளியே என்னமோ சலசலப்பு கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா பாய்டு, ஜேடு, விக்டர் எல்லாருமே அந்த கால்நடைகளை ரோட்ல இருந்து இழுத்துட்டு போறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் வருது. ரேண்டல் பஸ் ஆன் பண்ணி அந்த லைட்டையும் மான்ஸ்டர்ஸ் மேல அடிச்சு ஹார்னையுமே அடிக்கிறாரு. எல்லாரும் அந்த மான்ஸ்டர்ஸ் பின்னாடி வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. முடிஞ்ச வர வேகமா கொண்டு போக பாக்குறாங்க. ஆடுங்களை எல்லாத்தையுமே அந்த பார்லயே அடைச்சு வைக்க சொல்றாரு பாய்டு. அதே டைம்ல ஜிம்மோட பையன் வெளியே பாக்குறப்போ அவனுக்கு பிடிச்ச அந்த ஆல்மா ஆடு போகுது. அதை பார்த்ததுமே அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக வெளியே போக கதவை திறக்க அங்க அந்த பாட்டி மான்ஸ்டர் நிக்குது. அந்த மான்ஸ்டரை பார்த்ததுமே ஜூலியும் ஈத்தனும் பின்னாடி வழியா ஓடி போறாங்க. அந்த இடத்துக்கு நல்ல வேளையா சாரா வந்து அவங்கள ஒரு புதர்கிட்ட ஒளிய வைக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் அவங்கள தேடிக்கிட்டே இருக்குது. யாருமே கிடைக்காததுனால அங்க இருந்து போயிருது. அப்படியே அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போனதுமே சாரா, ஈத்தன், ஜூலி 3 பேருமே ரோட்ல ஓடி வர்றாங்க. இப்படி ஓடி வர்றத ரேண்டல் பாக்குறான். ரேண்டல் பார்த்ததுமே பஸ்ஸுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள சேஃபா உள்ள ஏத்திடுறான். ஜேடு ஒரு மாடை இழுத்துட்டு போறாரு. திடீர்னு அந்த மாடு மூவ் ஆகாம ஒரே இடத்துல நிக்குது. அந்த மான்ஸ்டர்ல ஒண்ணு அந்த மாடு பக்கத்துல வந்து மாடை கொன்னு போட்டுருது. விக்டர் இதை பார்த்ததுமே ஜேடை காப்பாத்துறதுக்காக ஓடி ஜேட
ஜேடை கூட்டிட்டு அந்த பாருக்குள்ளேயும் போயிடுறாங்க. முடிஞ்ச வரை அவங்க பாதி கால்நடைகளை காப்பாத்திட்டாங்க. பாய்டு இன்னொரு மாடை அந்த பண்ணைக்கு கொண்டு போக ட்ரை பண்றாரு. அப்ப கென்னியோட அம்மா இதை பார்த்து அவங்களும் கூட வரேன்னு சொல்லி எப்படியோ அந்த மாடை பண்ணைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. பண்ணைக்குள்ள வந்ததுமே அந்த டோரை க்ளோஸ் பண்ணி அது மேல சிம்பிள் போட்ட கல்லையும் வைக்கிறாங்க. அப்பாடா எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ அந்த பண்ணைக்குள்ள இருந்து பாய்டு உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னல அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ளதான் இருக்குது. இது எல்லாமே பாய்டுக்கு போட்ட ஒரு ஸ்கெட்ச். அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒன்று, பாய்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அந்த மியூசிக் பாக்ஸை உடைச்சிட்டு என்ன சொன்னேன்னு, உங்களால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ பாரு பாய்டு எங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவரை ஒரு தூணில் அவரோட கைவிலங்க வச்சே கெட்டி போட்டு கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்குது. பாய்டும் சொல்றாரு, அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு நான் தானே வேணும், என்ன கொல்லுங்கன்னு. அந்த மான்ஸ்டர் கென்னியோட அம்மா சஃபர் ஆகிறத பாய்டை பார்க்க வைக்குதுங்க. கென்னியோட அம்மாவும் ஏதோ அவங்க மொழியில சொல்றாங்க, அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவங்க அலற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படி ரொம்ப கொடுமையா அந்த நைட்டு முடியுது. இப்போ மார்னிங் ஆனதுமே ஜேடு வந்து அந்த பண்ணையில இருக்கிற ஷெட்டை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அங்க கென்னியோட அம்மா ரொம்ப கோரமா இறந்து போய் கிடக்குறாங்க. ஜேடால பார்க்க கூட முடியல. அப்படியே திரும்பி பாய்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறப்ப பாய்டை அதுங்க ஒரு தூண்ல ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருக்குதுங்க. அவர் பித்து பிடிச்ச மாதிரியே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜேடும் பக்கத்துல போய் பார்க்கறாரு. பாய்டு கென்னியோட அம்மா மேல இருந்து அவரோட கண்ணை எடுக்கவே இல்லை. ஜேடும் திரும்ப திரும்ப கூப்பிட்ட அப்புறம் தான் கொஞ்சம் சுயநினைவுக்கே வர்றாரு. கைவிலங்கோட சாவி எங்கேன்னு கேட்க பாய்டும் கொஞ்சம் அமைதியாகி என்னோட ஷர்ட் பாக்கெட்ல அதுங்க போட்டுதுன்னு சொல்ல ஜேடும் அந்த சாவியை எடுத்து கையில் இருக்கிற விலங்க கலட்டினதுமே பாய்டு ஓடி போய் கென்னி அம்மாவோட சடலத்தை கெட்டி பிடிச்சு அழுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. ஐம் சாரின்னு சொல்லி அழுறாரு. பாய்டுக்கு மட்டும்தான் தெரியும் கென்னியோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அம்மா இறந்து போன விஷயம் தெரியாம கென்னி அந்த குடிசையில தூங்கி கிடக்குறான். அப்ப ஜிம் கென்னின்னு கத்துறாரு. கென்னியும் ஓடி வந்து பார்த்தா அங்க ஒரு நதி இருக்கு. நதி ஓரமா நிறைய காய்கறி எல்லாம் விளைஞ்சு இருக்கு. ஜிம்மும் இதை பார்த்ததுமே நம்ம மொத்த டவுனுக்கும் தேவையான ஃபுட்ஸ் இங்கேயே கிடைக்கும்னு சொல்றாரு. கென்னியும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப சாரா ஹாஸ்பிட்டல் உள்ளாடி வர்றா. இதை பார்த்ததுமே டாக்டர், நீ இங்கெல்லாம் வரக்கூடாது சாரா, மேபி பாய்டு நீ பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பாரு, ஆனா என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சாராவும் கென்னியோட அம்மா இறந்துட்டாங்க, நேத்து நைட்டு என்னென்னமோ நடந்துட்டு திடீர்னு எல்லா கால்நடைகளும் ரோட்ல போக ஆரம்பிச்சுட்டு அதுங்களை பிடிக்க போய் மான்ஸ்டர் அவங்கள கொன்னுட்டுன்னு சொல்லிட்டு சாரா அங்கிருந்து கிளம்பிடுறா. டாக்டரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கென்னி அம்மாவோட டெட் பாடியை பாய்டும் ஜேடும் சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க. போற வழியில எல்லாருமே பாக்குறாங்க. சர்ச்சுக்குள்ளாடி அவங்களோட டெட் பாடியை வச்சுட்டு கென்னியோட அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே அடக்கம் பண்ணணும்னு பாய்டு சொல்றாரு. அப்ப ஜேடு, நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க பாய்டுன்னு கேட்க பாய்டும் அதுங்க கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ண எல்லாத்தையுமே என்ன பார்க்க வச்சுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. பாய்டுக்கு நைட்ல அந்த ஷெட்ல நடந்த எல்லாமே தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ டோனா அங்க ஓடி வந்து பாய்ட் கிட்ட, நான் கேட்டது எல்லாமே உண்மைதானா பாய்டு சொல்லுன்னு கேக்குறாங்க. பாய்டும் தலையை ஆமான்னு அசைச்சிட்டு நேரா அவரோட இடத்துக்கு போறாரு. அப்ப கூடவே டோனாவும் உள்ள போறாங்க. டோனா கிட்ட பாய்ட் சொல்றாரு, அதுங்க ட்ரிக்ஸா வேலை பார்த்தது, கால்நடைகளை அவுத்து விட்டா நம்ம வெளியே போவோம்னு அதுங்களுக்கு தெரியும், அதுங்க நமக்கு செம்மையா ஸ்கெட்ச் போட்டுதுன்னு சொல்ல டோனாவும் நமக்கு நாம தான் முக்கியம் பாய்ட், கால்நடைகள் போனா கூட பரவாயில்ல, இப்போ ஒரு உயிர் போச்சுன்னு சொல்லி பிரேக் ஆகி அங்க இருந்து போயிடுறாங்க. ஈத்தனும் ஜூலியும் அழுதுகிட்டே இருக்காங்க. குட்டி பையன் ஈத்தனும் டாக்டர் கென்னியோட அம்மாவை குணப்படுத்திடுவாங்க தானேன்னு கேட்கறான். ஜூலிக்கு தெரியும் கென்னியோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. அப்ப அங்க விக்டர் வராரு. வந்து அவரோட எல்லா டிராயிங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஈத்தன் நம்ம கென்னியோட அம்மாவை பார்க்க போலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல விக்டரும் பிரேக் ஆகிறாரு. கென்னியோட அம்மா இறந்து போயிட்டாங்க ஈத்தன், அவங்க போயிட்டாங்க அவ்வளவுதான், இந்த இடத்துல எல்லாருமே இறந்து போவாங்க ஈத்தன்னு சொல்லிட்டு விக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே டைம்ல பாய்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறப்போ டாக்டர் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்ப காட்டுக்குள்ள போன கென்னியும் ஜிம்மும் திரும்ப ஊருக்கே வர்றாங்க. கென்னியும் சந்தோஷமா வந்து நமக்கு உணவு தட்டுப்பாடு இருந்தல அது எல்லாமே தீரப்போகுது, நிறைய ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்றப்ப எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே ஜிம் பாய்டு கிட்ட என் பசங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு பாய்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜிம்முக்கு உயிரே வருது. கென்னியும் என்னாச்சு என் அம்மா எங்கன்னு கேட்க எல்லாருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. கென்னியும் அம்மா இறந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அங்கிருந்து ஓடி போய் அவன் அம்மா எப்பவுமே இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போய் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கான். கூடவே அந்த டாக்டரும் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் கிட்ட கென்னி சொல்றான், என் அப்பாவை நினைச்சு பாக்குறப்பெல்லாம் அவரோட நார்மலான உருவம் எனக்கு ஞாபகம் வராதும், அந்த மான்ஸ்டர்ஸ் கிழிச்சு போட்டு வச்சிருந்த அந்த உருவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் அம்மாவையும் அப்படி பார்க்க நான் விரும்பல, அவங்கள நான் நார்மலா பார்க்கணும்னு விரும்புறேன், ப்ளீஸ் முடிஞ்ச வரை அவங்கள நார்மலா காமிக்க முடியுமான்னு கேட்க டாக்டரும் நான் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போய் கென்னியோட அம்மாவை பார்த்ததுமே டாக்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நிக்க ஜேட் கிட்ட டாக்டர் ஹெல்ப் கேட்கறாங்க.
இப்ப 2 பேருமா சேர்ந்து அவங்கள நார்மலா காமிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சாரா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. கென்னியோட அம்மாக்கு இந்த ட்ரெஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை எல்லாரும் வீட்டுக்கு போறதா இருந்ததுன்னா அப்ப இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறா. இப்ப அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. ஃபாத்திமா ரொம்பவே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி அவ கண்ணாடியில பாத்துக்கிட்டு நிக்கிறப்ப அவளோட பல்லு ஒண்ணு கலந்து விழுது. உடனே பாய்டோட பையன் ஃபாத்திமாவை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஃபாத்திமாவை மரியா செக் பண்ணிட்டு நீ லாஸ்டா எப்ப சாப்பிட்டேன்னு கேட்க, ஒரு 4 நாள் முன்னாடி ஒழுங்கா சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டாலும் அது என் வயித்துல தங்க மாட்டேங்குது, எல்லாமே வாமிட்டா வெளியே வந்துருதுன்னு சொல்ல, மரியாவும் நீ ஒழுங்கா சாப்பிடணும், உனக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, அதனாலதான் பல்லு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. நீ நல்லா சாப்பிடு சரியாகிருன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. செக்அப் முடிஞ்சு இப்ப 2 பேரும் காலனிக்கு வர்றாங்க. அப்ப பாயோட பையன் நான் அப்பாவை பார்க்க போறேன், நீ போய் சாப்பிட்டுட்டு படுன்னு சொல்றான். ஃபாத்திமாவும் காலனிக்கு உள்ள போக போறான். அப்ப அங்க அழுகி போன ஃபுட்ஸ் எல்லாமே வெளியே கொட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. யாருமே இல்லாத டைம் பார்த்து அதை எடுத்து சாப்பிடுறா. அதை பேய் மாதிரி சாப்பிடுறா. இப்ப ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப விக்டரோட அப்பா ஹென்ரியோட வீட்டுல தூங்கி எழும்புறாங்க. அப்ப ஹென்றி கையில கன்னோட தூங்கி கிடக்குறாரு. ஜிம்மோட ஒய்ஃப் எந்திரிச்ச சவுண்ட் கேட்டதுமே அவரும் எந்திரிச்சிடறாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கன்னை காமிச்சு அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கிருந்து கிடைச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் நீ சொல்லுன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டர் தான் கொடுத்தான்னு சொல்ல விக்டரோட அப்பா ஹென்றி நம்ப மாட்டாரு. சரி எப்போ உன்கிட்ட கொடுத்தான்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் 4 நாள் முன்னாடி தான் கொடுத்தான்னு சொல்ல ஹென்ரியும் செம்ம கடுப்பாகிறாரு. உனக்கு என்கிட்ட பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ போலீஸ் கிட்ட சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, நான் யாருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிட்டுன்னா என் ஃபேமிலி எங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை, என் ஃபேமிலி வெளியே வரவே முடியாத இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்கன்னு சொல்ல ஹென்ரியும் சோரி டேபத்தா நான் ஆல்ரெடி போலீஸை கூப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் நான் பொய் சொல்லலன்னு ப்ரூஃப் பண்ண என்னால முடியும்னு சொல்லி அந்த டவுன்ல இருக்கிற எல்லாரோட நேமையும் சொல்லி இன்டர்நெட்ல தேடி பார்க்கறப்ப எல்லாருமே காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துமே விக்டரோட அப்பா ஹென்ரியும் நீ சொல்றது எல்லாமே போய் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போக ஜிம்மோட ஒய்ஃபும் நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு விக்டர் தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல ஹென்ரியும் அப்ப எப்படி நீ மட்டும் அங்கிருந்து தப்பிச்சான்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் எனக்கு தெரியல, நான் ஒரு டவர்ல மாட்டி இருந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டவருக்கு போனேன், அப்படி காப்பாத்தினா எல்லாருமே வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன், என் கண்ணுக்கு குழந்தைகள்லாம் தெரிஞ்சாங்கன்னு சொன்னதுமே இதையெல்லாம் கேட்ட ஹென்றி ஷாக் ஆகி நிக்கிறாரு. அதே டைம்ல அவர் கால் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹென்றி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிடறாரு. ஜிம்மோட ஒய்ஃபையும் அவர் மாட்டி கொடுக்கல. ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட ஹென்றி வந்து உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப ஹென்றி சொல்றாரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விக்டரோட அம்மா மிரண்டாவுக்கும் சில வாய்ஸ் கேட்டுது, மிரண்டாவும் இதை தான் சொன்னா, கொஞ்சம் குழந்தைங்க டவர்ல மாட்டி கிடக்குறாங்க, அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னா, சில விஷயங்கள் அவ கண்ணுக்குமே தெரிஞ்சது, உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு சொல்லி மாடியில் இருக்கிற அவரோட பசங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. கூடவே விக்டர் எல்லாருமே காணாம போன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ யாரையுமே காணும், எல்லாருமே நான் தான் அவங்கள என்னமோ பண்ணிட்டேன்னு நினைச்சாங்க, என் பசங்களை எங்க தேடியுமே கிடைக்கல, இப்ப நீ வந்து இதெல்லாம் சொல்ற, என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல, உண்மையை சொல்லு டேபத்தா, இது எதுவுமே பிராங்க் இல்ல தானேன்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல விக்டர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. என்னையே அந்த கார்டு வெளியே விட்டுதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை கண்டுபிடிக்கதான்னு சொல்ல விக்டரோட அப்பா ஹென்ரியும் இல்ல நீ வந்ததுக்கு அது காரணம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னொரு விஷயத்த பார்க்கணும், அதுக்காக தான் நீ இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. அங்கேயே கட் பண்ணி இப்ப கென்னியை காமிக்கிறாங்க. அவன் அந்த பார்ல இருந்து ஆல்கஹால் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். அப்ப பாய்டு வந்து என்ன பண்ற கென்னி, இந்த ஆல்கஹால் எல்லாம் எங்க கொண்டு போக போறேன்னு கேட்க கென்னியும் அந்த டனலுக்கு கொண்டு போக போறேன், அங்க போய் எல்லா மான்ஸ்டரையும் கொளுத்தி விட போறேன்னு சொல்றான். அப்ப பாய்டும் சரி நீ அதை பண்ணணும்னு நினைச்சா நானும் வர்றேன், சேர்ந்து போய் கொளுத்துவோம், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ கென்னி, நம்ம ஆல்ரெடி ஒன்னை எரிச்சோம், அது இறந்து போய் இருந்தது, பட் இப்ப உயிரோடு இருக்கிற மான்ஸ்டரை எரிக்க போறோம், அப்ப நம்ம திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல கென்னியும் கொஞ்சம் பொறுமையா இருக்கான். கென்னி அவனோட அம்மாவை நினைச்சாலறான், என் அம்மா அந்த மான்ஸ்டர் கிட்ட தனியா மாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு பயந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல பாய்டும் அவங்க தனியா மாட்டல கென்னி, அவங்க கூட நானுமே இருந்தேன், என்னை கட்டி போட்டு உன் அம்மாவையும் கொன்னுதுங்க, அது என்ன பார்க்கவும் வச்சுதுங்க, உன் அம்மா இறக்குற தருவாயில ஒன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க மொழியில சொன்னதை சொல்றாரு. அப்ப கென்னி அழுதுகிட்டே அதுக்கு அர்த்தம் அவனை பார்த்துக்கங்க, அவனுக்கு இப்ப யாருமே இல்லைன்னு. இதை கென்னி சொல்லிட்டு பாய்ட கட்டி பிடிச்சல்றான். அதே டைம்ல சர்ச்சில் டாக்டர் முடிஞ்ச வரை கென்னியோட அம்மாவோட டெட் பாடியை ரெடி பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கென்னியோட அம்மாவோட இறுதி சடங்குக்கு வந்திருக்காங்க. நல்லபடியா இறுதி சடங்கும் நடக்குது. அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபை ஹென்றி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அது ஒரு பேஸ்மெண்ட். அப்படி நடந்து வர்றப்ப ஹென்றி ஒரு விஷயத்த சொல்றாரு, நானும் மிரண்டாவும் சின்ன வயசுல ட்ரக் எல்லாம் அடிப்போம், அப்புறம் விக்டராவை எப்போ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிய வந்ததோ அப்பவே எல்லாத்தையுமே விட்டுட்டோம், அப்புறம் ஒரு நாள் என்னோட 35வது பர்த்டேக்கு
பழைய விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசி பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அன்னைக்கு நாங்க ட்ரக்கும் அடிச்சோம். அன்னையில இருந்து தான் அவளுக்கு சில வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருக்கான்னு காமிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஜிம்மோட ஒய்ஃபும் இதைத்தான் நானும் பார்த்தேன்னு சொல்ல, அப்ப ஹென்றி அவரோட ஒய்ஃப் அவர்கிட்ட அந்த டவுனை பத்தி சில விஷயங்கள் சொன்னதை சொல்றாரு. அது ஒரு டவுன், அந்த டவுன் எல்லா இடத்துலயுமே இருக்கும், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருந்து எப்படி வேணாலும் அங்க போயிடலாம், ஆனா திரும்ப வர்ற வழியை கண்டுபிடிக்க முடியாது. அங்க இருக்கிற மக்களை மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடும், அவங்க எப்படிடா தப்பிக்கலான்னு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் யார் கண்ணுக்கு தெரியறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்னு மிரண்டா தான் முதல்ல அந்த குழந்தைகளை காப்பாற்ற போனதான்னு கேட்டா இல்ல, இதுக்கு முன்னாடியுமே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களால அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியல. உன் கண்ணுக்கும் அந்த குழந்தைங்க தெரியறாங்கன்னு சொன்ன, நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவதான்னு ஹென்றி ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை மிரண்டா வரைஞ்சு வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே அந்த பிக்சரை காட்டிக்கிட்டே அங்க சீனை கட் பண்ணி டவுன்ல இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ பாய்டு அவரோட பையன்கிட்ட நாளைக்கு நம்ம ஒரு மான்ஸ்டரை உயிரோட பிடிக்கணும், அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்றாரு. அப்படியே ஜிம்மும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஜூலியும் ஈத்தனும் கொஞ்சம் நடந்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஜிம் இப்ப கென்னியோட வீட்டுல தானே இருக்காரு. அங்க உள்ளாடி போறப்ப அங்க இருக்கிற போன் ரிங் ஆகுது. இதே மாதிரி தான் கென்னி இருக்கிறப்போ அந்த போன் ரிங் ஆகி இருக்கும். அந்த போனை பிக் பண்ணி பார்த்தா போன்ல ஒரு சின்ன பையன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, அப்பா நான் தாமஸ் பேசுறேன்னு சொல்றான். ஏன் நீங்க அம்மாவை தனியா போக விட்டீங்க, உங்களுக்கு அம்மா மேல லவ் இல்லையா, ஜூலியன் ஈத்தனை ஏன் நீங்க நைட் டைம்ல வெளியே விளையாட விட்டீங்கன்னு சொன்னதுமே ஜிம் போனை கீழே போட்டுட்டு வெளியே போய் ஜூலியன் ஈத்தனையும் கூப்பிடுறாரு. அதே டைம்ல தான் பாய்டு நைட் ஆகுறதுக்கு முன்ன பெல் அடிப்பாருல்ல, அப்படி அடிச்சுட்டு போறாரு. ஜிம் அவரோட பசங்களை அந்த பண்ணை கிட்ட பாக்குறாரு. பசங்க பண்ணையில இருக்கிற ஆடுங்க கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. பசங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. இப்ப அப்படியே ஜிம்மோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அவங்க ஹென்றி கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாட்டில் ஒன்னோட ஒன்னு மோதுற சவுண்டு கேக்குது. அது எங்கேயோ கேட்ட சவுண்டு போல இருக்கு. அது அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட இருந்து வர்ற சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த பாட்டில் ட்ரீ டவுன்ல தானே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சவுண்டு கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹென்றி கிட்டையும் அந்த சவுண்டு உங்களுக்கு கேக்குதான்னு கேட்க, ஆமா எனக்கு அந்த சவுண்டு கேக்குது, அது மிரண்டாவுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட், அது அவ பாட்டில் ட்ரீன்னு சொல்லுவான்னு சொல்ல உடனே வெளியே போய் பாக்குறாங்க. அந்த ட்ரீயை ஜிம்மோட ஒய்ஃபும் நல்லா உத்து பாக்குறப்ப டவுன்ல இருக்கிற பாட்டில் ட்ரீல பாட்டில் உள்ளாடி பேப்பர் இருக்கும், ஆனா இங்க இருக்கிற பாட்டில் ட்ரீல பேப்பர் எதுவுமே இல்ல. ஹென்றி சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் ஒரு ஆர்டிஸ்ட், இது போல நிறைய ஆர்ட் பண்ணுவா, இத போல ஒரு ட்ரீயை தான் நீ டவுன்ல பாத்தியான்னு கேட்க, ஜிம்மோட ஒய்ஃபும் ஆமா இத போல தான் ஒரு ட்ரீயை நான் பார்த்தேன், ஆனா அந்த ட்ரீல ஒரு ஹோல் இருந்தது, அதுக்குள்ள போகிறப்ப தான் நான் அந்த லைட் ஹவுஸுக்கும் போனேன்னு சொல்றாங்க. ஹென்ரியும் இது ஒரு ரெப்ளிகா தான், இது போலவே ஒரிஜினல் ஒன்று ஒரு பார்க்ல இருக்கு, அங்க வச்சு தான் நாங்க ட்ரக் எல்லாம் அடிப்போம், ஒருவேளை அங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இருக்குமோன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அந்த பார்க்குக்கு எப்படி போகணும், எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்க, ஹென்ரியும் ஒரு 30-40 நிமிஷத்துல போயிடலாம், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே கார்ல போறாங்க. அதே டைம்ல டவுன்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட கையில ஏதோ மேப் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அந்த மேப்ல போட்டு இருக்கிற வழியா போய் அங்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல போய் நின்று தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பாய்டும் பாய்டோட பையனும் பேசிக்கிறாங்க. பாய்டு அந்த மான்ஸ்டர்ல ஒன்ன பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா பாய்டோட பையன் அதுங்களை பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றான். அப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க டோனா வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசினதை அவங்க கேட்டுறாங்க. டோனாவும் பாய்டுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, பாய்டு உனக்கு மான்ஸ்டர்ல ஒன்ன பிடிக்கணும்னா நீ போய் பிடி, ஆனா உன் பையன் அப்பா ஆக போறான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஃபாத்திமாவோட நிலைமை யோசிச்சு பாருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாய்டும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு. டோனாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதே டைம்ல ஃபாத்திமா திரும்பவும் அந்த அழுகி போன ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சாப்பிடுறத அந்த பஸ்ல வந்த பாட்டியும் பாக்குறாங்க. அந்த பாட்டி பார்த்தத ஃபாத்திமாயும் பாக்குறா. உடனே காலனிக்குள்ள ஓடி போயிடுறா. அப்ப அந்த பாட்டி ஃபாத்திமா கிட்ட வந்து பேசுறாங்க. நான் பார்த்ததை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஃபாத்திமாயும் அவளோட பயத்தை அந்த பாட்டி கிட்ட சொல்றா. என் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேபி சரியாவே இல்லை, எனக்கு நார்மல் ஃபுட் சாப்பிட்டா வாமிட் வருது, அந்த அழுகுன காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் ஒத்துக்குது, பேபியை நினைச்சு பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்றா. பாட்டியும் அவளை சமாதானப்படுத்துறாங்க. அந்த பாட்டியும் என் கூட வா, நான் உனக்கு ஒன்னு காமிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கார்ட்ஸை எடுத்து, இதுதான் என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் காமிச்சுது, இது உன் லைஃப்லயும் என்ன நடக்கும்னு காமிக்கும்னு சொல்லி ஃபாத்திமா கிட்ட ஷஃபல் பண்ண சொல்றாங்க. ஃபாத்திமாக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாட்டி சொல்றாங்கன்னு பண்றா. அப்படி அந்த கார்டை ஷஃபல் பண்ணி பாட்டி கிட்ட கொடுத்ததுமே பாட்டி அந்த கார்டுல மேலே இருக்கக்கூடிய 4 கார்டை எடுத்து கார்டுல என்ன இருக்குன்னு தெரியாத
மாதிரி திருப்பி வைக்கிறாங்க. அந்த 4 கார்டுல கார்டை திருப்புறாங்க. அப்போ ஒரு காக்கா அங்க இருக்கிற விண்டோல மோதுது. எல்லாரும் பயப்படுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி 2வது கார்டை திருப்புறாங்க. திரும்பவும் அந்த காக்கா விண்டோவை உடைச்சுக்கிட்டு உள்ள அங்க எங்கேயும் இடிச்சு அந்த காக்கா இறந்து போகுது. அங்க தூங்கிட்டு இருந்த எல்ஜினையும் எழுப்பி விட்டுருது. அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப கென்னியை காமிக்கிறாங்க. கென்னி கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு அந்த காய்கறி கிடைச்ச 3 குடிசை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான். எல்லாரும் அந்த இடத்த பார்த்து இங்கேயும் மக்கள் வாழ்ந்திருப்பாங்களான்னு பேசுறாங்க. காய்கறிகளை எல்லாமே எடுத்து இப்ப பேக்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜேட் எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறாரு. இத பார்த்ததுமே டேல்னு ஒருத்தர் நீ மட்டும் வேலை செய்யாம இருக்கான்னு சொல்ல சரின்னு சொல்லி ஜேடும் வேலை பார்க்கலான்னு போறாரு. டேல் திரும்பவும் ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ண ஜேடும் கடுப்பாகி அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. உச்சா வருதுன்னு உச்சா போறப்போ அங்க 3 பெரிய கல்லை பாக்குறாரு. அது ரெட் கலர்ல இருக்கு. அப்ப ஜேடோட கண்ணுக்கு ஒருத்தர் தெரியுறாரு. அவர் மரத்தோட மரமா ஆணில அரைஞ்ச மாதிரி இருக்காரு. அதுவும் கண்ணுலயே ஒரு ராடை இறக்கி இருக்காங்க. ஜேடும் பக்கத்துல போய் பாக்குறாரு. திடீர்னு அந்த மரத்துல மாட்டி கடந்தவர் ஜேட பிடிக்கிறாரு. அதே டைம்ல ஜேட காணும்னு டேல் தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா ஜேடு தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. டேலும் ஜேட் நீ என்ன பண்றேன்னு கேட்டதுமே ஜேடு முன்னாடி இருந்தவர் காணாம போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஜேட் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி டவுனுக்கு போக போறாரு. அப்ப கென்னியும் டாக்டரும் இன்னும் 2 மணி நேரத்துல சூரியன் மறைஞ்சிரும். இப்ப நீ கிளம்பினா கூட டவுனுக்கு போக முடியாதுன்னு சொன்னா கேளுன்னு சொல்றாங்க. இருந்தும் ஜேட் அவங்க பேச்செல்லாம் கேட்காம அங்கிருந்து போவேன்னு சொல்லி போறாரு. கூடவே டாக்டரும் பின்னாடியே போறாங்க. அப்படி போறப்ப டாக்டரோட கால் அங்க இருக்கிற ஒரு டிராப்ல மாட்டிருது. எல்லாருமே எப்படியாவது எடுத்துடலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அந்த டிராப்ல இருந்து டாக்டரோட காலை எடுக்கவே முடியல. ஏதாவது வச்சு அந்த டிராப்பை ஓபன் பண்ணிடலாம்னு பார்த்தா ஸ்ட்ராங்கா எதுவுமே கிடைக்கல. அப்ப ஜேட் அந்த இடத்துல இருந்து போய் வியர்டா இருக்கிற பொம்மையை கீழே விழாம இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு ராடை சப்போர்ட்டுக்கு கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு வராரு. டேலோட உதவியோட டாக்டர் காலை அந்த டிராப்ல இருந்து எடுத்துடுறாங்க. அப்ப ஜேடோட கண்ணுக்கு மரத்துல மாட்டி கிடந்தவர் திரும்பவும் தெரிகிறாரு. அவர் ஒரு மண்டை ஓட்டுல எதையோ குடிக்கிறாரு. ஏதோ பிளட் மாதிரி இருக்கு. இதை ஜேடு ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே டாக்டரும் ஜேடு என்னாச்சுன்னு கேட்க ஜேடு திரும்பவும் நார்மல் ஆகிறாரு. இப்ப அப்படியே சாராவை காமிக்கிறாங்க. சாரா இப்ப அவ பிரதர் கூட வாழ்ந்த அதே வீட்டில தான் இப்ப இருக்கிறா. அவ பிரதர் கொடுத்த அந்த பொம்மையை கென்னி உடைச்சிருப்பான்ல, அதை சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அவ வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க விக்டர் ஒரு பேகை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சாராவும் உள்ள கூப்பிட்டு பேசுறப்போ விக்டரும் எனக்கு பெட்ல போடுற ஷீட்ஸ் வேணும், நான் கதை சொல்ல போறேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பாய்டு ரேண்டல் தங்கி இருக்கிற பஸ்ஸுக்கு வர்றாரு. பாய்டு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நைட் நீ ஏன் இடத்துக்கு போய் தங்கிக்கோ, நான் பஸ்ல தங்கிக்கிறேன். இங்க இருந்து நான் அந்த மான்ஸ்டர்ஸை பார்க்க போறேன். அதுங்க எப்ப வருதுன்னு என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன்னு சொல்றாரு. பாய்டு அந்த மான்ஸ்டரை உயிரோட புடிச்சே ஆகணும்னு இருக்காரு. இப்ப அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை திரும்ப காமிக்கிறாங்க. அவங்க ஹென்றி கூட அந்த பார்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. பாட்டில் ட்ரீ மாதிரி ஒண்ணு அந்த பார்க்ல இருக்குன்னு சொல்லி இருப்பார்ல, அதை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. ஹென்ரியும் உனக்கு பசிக்குதுன்னா உள்ளாடி பிஸ்கெட்ஸ் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் பிஸ்கெட்ஸை எடுக்கிறாங்க. அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அது ஜிம்மோட ஒய்ஃப் ஜிம்முக்காக பண்ணி கொடுத்த அதே பிரேஸ்லெட் தான். ஜிம்மோட ஒய்ஃபும் குழப்பத்திலே ஹென்றி கிட்ட இது யாரோடது, இது எப்படி இங்க வந்ததுன்னு கேட்க ஹென்ரியும் இது என் ஒய்ஃப் எனக்காக கொடுத்தது, ஏன் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நாம இன்னும் அந்த இடத்தோட பிடியில தான் இருக்கோமோ, இன்னும் அந்த டவுனை விட்டு வெளியே வரவே இல்லையோன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. உடனே அவங்க காரை நிறுத்துங்கன்னு சொல்லி கார்ல இருந்து இறங்க ட்ரை பண்றாங்க. ஹென்ரியும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் 2 நிமிஷத்துல அந்த பார்க் வந்துரும்னு சொல்லி ஜிம்மோட ஒய்ஃப் அந்த கதவை திறக்க முடியாத மாதிரி புடிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப சைட்ல இருந்து ஒரு வண்டி வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது. 2 பேரும் மயங்கிடுறாங்க. ஜிம்மோட ஒய்ஃப் கண்ணை திறந்து பாக்குறப்ப அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க. கூட ஹென்ரியும் இருக்கிறாரு. அவர் ஸ்டில் மயங்கி தான் இருக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு போலீஸும் இருக்கிறாங்க. டிரைவர் போக ஒரு நர்ஸும் கூட இருக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃப் எந்திரிச்சு ஹென்ரிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அவருக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, மத்தபடி ஓகே தான் அந்த நர்ஸ் சொல்றாரு. அப்ப அந்த லேடி போலீஸ் நீங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன லஞ்ச் பாக்ஸ் லேடியான்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் ப்ளீஸ் ஆம்புலன்ஸை நிறுத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. பார்த்தா ஆம்புலன்ஸும் நிக்குது. என்னன்னு வெளியே போய் பார்த்தா ஆம்புலன்ஸ் முன்னாடி ஒரு மரம் விழுந்து கிடக்குது. ஜிம்மோட ஒய்ஃபும் வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மறுபடியும் நம்ம அந்த டவுனுக்கே போக போறோம்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டவுனை விட்டு வெளியே போனா இப்ப திரும்பவும் அதே டவுனுக்கு போக போறாங்க. அதுவும் விக்டரோட அப்பாவும் இப்ப கூடவே போறாரு. உடனே அந்த லேடி போலீஸ் ஜிம்மோட ஒய்ஃபை ஆம்புலன்ஸ் உள்ள போக சொல்றாங்க. அப்படியே ஆம்புலன்ஸும் அங்க இருந்து கிளம்புது. இப்ப டவுன்ல காமிக்கிறாங்க. ஜிம்மோட வீட்டுல ஈத்தன் விக்டர் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த போன் ரிங் ஆகுது. ஈத்தனும் அந்த போனை எடுத்து பேசுறான். போன்ல அந்த பக்கமா கேட்கிற குரல் ஈத்தன் நான் தான் தாமஸ் பேசுறேன், அம்மா ஆம்புலன்ஸ்ல வர்றாங்க, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், அவங்கள காப்பாத்துன்னு அந்த குரல் சொல்லுது. அப்ப ஜிம் அங்க வந்து ஈத்தன் கிட்ட இருந்து போனை வாங்கி யாரு நீன்னு கேக்குறப்ப அந்த குரலும் நான் தான் தாமஸ்னு சொன்ன உடனே ஜிம் என் பசங்களை விட்டு தள்ளியே இருன்னு சொல்ல அந்த குரலும்
அவங்க உன் பசங்களே இல்ல ஜிம்னு சொல்லுது. இதை கேட்டதையுமே ஜிம் கடுப்பாய் அந்த போனை உடச்சே போட்டுறாரு. ஈத்தன் கிட்ட போன்ல அந்த பையன் என்ன சொன்னான்னு கேட்க ஈத்தனும் அம்மா உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல இப்ப வந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னான்னு சொல்றான். ஜிம்மும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அங்கேயே சீனை கட் பண்ணி சாராவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சாராவோட வீட்டுக்கு விக்டர் வந்திருப்பாருல்ல, பெட்ஷீட்ஸ் கூட கேட்டிருப்பாரு. பெட்ஷீட்ஸ் எல்லாம் சாரா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப விக்டர், இந்த வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல நாங்க விளையாடிட்டு இருப்போம், நானும் என் சிஸ்டரும் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே ஜாலியா இருப்போம், நைட் டைம்ல நாங்க ஒளிஞ்சிக்க போயிருவோம், எங்க கிட்ட அப்பெல்லாம் அந்த சிம்பிள் போட்ட கல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப சாரா விக்டர் கிட்ட, நீங்க சிஸ்டர் கூடவா இங்க வந்தீங்கன்னு கேட்க, இல்ல அம்மாவும் சிஸ்டரும் கூட வந்தாங்க, இப்ப யாருமே இல்ல, இங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, பனி பொழியுது, சீக்கிரமா இங்க இருந்து போற வழியை கண்டுபிடிக்கணும், அதான் இது எல்லாமே பண்றேன்னு சொல்லி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. அந்த பெட்ஷீட்ஸை அங்க இங்கன்னு கட்டி ஒரு டென்ட் மாதிரி பண்றாரு. அந்த டென்ட்டுக்கு உள்ளாடி போய் அந்த மண்ணில் இருந்து எடுத்துட்டு வந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. அப்போ ஒரு விஷயத்த சாரா கிட்ட விக்டர் சொல்றாரு, என் அம்மா என்னையும் என் சிஸ்டரையும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு போனாங்க, அப்ப என்னோட சிஸ்டர் என் அம்மா கூடவே போனான், நான் மட்டும்தான் அங்க தனியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன், மார்னிங் தான் வெளியவே வந்தேன், வெளியே போய் பார்த்தப்போ எல்லாருமே இறந்து போய் கிடந்தாங்க, அப்பதான் நான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்தேன்னு சொன்னதும் சாராவும் நீங்களும் பார்த்தீங்களான்னு கேட்கா. விக்டரும் ஆமா நான் பார்த்தேன், அவன் என்னோட ஃப்ரெண்டு, எல்லாருமே இறந்து போன அன்னைக்கு என்னால எல்லாரையுமே புதைக்க முடியல, முடிஞ்ச வர சிலரை புதைச்சேன், அப்ப அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் தான் என்கிட்ட சொன்னான், எல்லாரையும் புதைக்க முடியலன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி சில திங்ஸை எடுத்துக்கோன்னு, சோ ஒன்னொன்னா எடுத்தேன்னு சொல்லி சாரா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல பாய்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப ராண்டல் சொல்றான், இங்க என்னமோ தப்பா இருக்குது, இந்நேரத்துக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும், முதல்ல ஒரு நர்ஸ் வருவா, 10 நிமிஷம் இந்த விண்டோவே தட்டிக்கிட்டு இருப்பா, கொஞ்சம் தள்ளி அந்த ஊஞ்சல்ல ஒரு மான்ஸ்டர் இருந்து ஆடிக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ருட்டீன் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஆனா எந்த ஒரு மான்ஸ்டருமே இப்ப வரல, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்றப்ப ஜிம்மோட ஒய்ஃப் வந்த ஆம்புலன்ஸ் இப்போ டவுனுக்குள்ள வருது. அதை பார்த்து பாய்டும் ராண்டலும் வெளியே வர்றாங்க. அதே டைம்ல ஜிம்மோட பையனும் அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அம்மாவை காப்பாத்த போறேன்னு சொல்லி வெளியே வர்றான். உடனே பாய்டும் ஈத்தனை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போறாரு. அப்ப ஈத்தன் சொல்றான், அவன் சொன்ன மாதிரியே ஆம்புலன்ஸ் வந்துட்டு அம்மாவும் உள்ளதான் இருக்கிறாங்க, நாம அவங்கள காப்பாத்தணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பாய்டு ஆச்சரியமா பாக்குறாரு. அதே டைம் ஆம்புலன்ஸ்ல ஜிம்மோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் கத்துறாங்க, சொன்னா கேளுங்க, ஆம்புலன்ஸை நிப்பாட்டுங்கன்னு. அந்த லேடி போலீஸும் ஜிம்மோட ஒய்ஃப் இப்படி கத்திக்கிட்டு இருக்கறனால அவங்க கையில விலங்கு போட்டு விட்டுறாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் ரோட்ல யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குன்னு வண்டியை நிப்பாட்டி வெளியே போறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் எவ்வளவோ சொல்றாங்க வெளியே போகாதீங்க போகாதீங்கன்னு, கேட்காம வெளியே போய் பாக்குறாங்க. அது அந்த மான்ஸ்டர் தான். டிரைவரும் நர்ஸும் பக்கத்துல போய் பாக்குறப்ப டக்குன்னு அந்த மான்ஸ்டர் 2 பேரையுமே போட்டு தள்ளுது. இதை பார்த்து அந்த லேடி போலீஸ் அந்த மான்ஸ்டரை சுடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாததுனால அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த மான்ஸ்டரை சுட்ட கன் சவுண்ட் கேட்டதுமே பாய்டு, ஜிம், ராண்டல் எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ளாடி ஜிம்மோட ஒய்ஃப் ஹென்ரி எழுப்புறாங்க. அதே டைம்ல ஆம்புலன்ஸோட டோரும் ஓபன் ஆகுது. ஹென்ரியும் ஜிம்மோட ஒய்ஃபும் ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா அது ஜிம் தான். கூடவே பாய்டும் வர்றாரு. ஜிம்மோட ஒய்ஃப் கையில விலங்கு மாட்டி இருக்கிறனால ராண்டலும் பஸ்ல டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு அந்த விலங்கை கலத்திடலான்னு சொல்லி பஸ்ஸுக்கு போறாரு. அதே டைம்ல அந்த லேடி போலீஸ் அங்கிருந்து ஓடி போய் காலனி கிட்டையும் வந்துடுறாங்க. அவங்கள சுத்தி அந்த மான்ஸ்டர்ஸ் வருது. கன் சவுண்ட் கேட்டு காலனில இருந்து ஒரு பொண்ணு விண்டோ வழியா எத்தி பாக்குறா. அப்ப லேடி போலீஸ் ஒரு மான்ஸ்டரை சுட்ட புல்லட் காலனி விண்டோல நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு மேல தவறுதலா பட்டுறது. மரியாவும் அங்கதான் இருக்கிறாங்க. உடனே மரியாவும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த லேடி போலீஸையும் காலனி உள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க. லேடி போலீஸ் தெரியாம பண்ணிட்டேன்னு சோரி கேக்குறாங்க. டோனாவும் கத்துறாங்க. அப்படியே எங்க ஆம்புலன்ஸ்ல காமிக்கிறாங்க. அங்க பாய்டு ஆம்புலன்ஸோட கீ இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப ராண்டல் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்துடுறான். மான்ஸ்டர்ஸும் ராண்டல சுத்துதுங்க. அப்ப ராண்டல் அந்த சிம்பிள் போட்ட கல்ல காமிச்சு கிட்ட வராதீங்கன்னு சொல்ல இந்த சவுண்ட கேட்டு பாய்டும் வந்து பாக்குறாரு. அப்ப ராண்டல் டூல்ஸ பாய்டு கிட்ட தூக்கி போடுறான். பாய்டும் ராண்டல் கிட்ட பஸ்ஸுக்கு போயிருன்னு சொல்றாரு. அப்ப ராண்டல் திரும்பி ஓடி போகிறப்ப அங்க ராண்டல் முன்னாடி அந்த பூச்சிங்க வருது. அந்த பூச்சிங்க ராண்டல திரும்பவுமே பிடிக்குது. ராண்டலும் கீழே விழுந்து துடிக்கிறாரு. பாய்டும் இன்னுமே ஆம்புலன்ஸ் கீ கிடைக்கலையேன்னு தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப சாவி கொத்தோட சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு மான்ஸ்டர் ஆம்புலன்ஸ் கீயை கையில வச்சிட்டு இருக்குது. கீ வேணுமா பாய்டு, எடுத்துக்கோ, எங்களுக்கு ராண்டல் போதுன்னு சொல்ல பாய்டும் ஒரு உயிரா இல்ல 3 உயிரான்னு பார்த்தா 3 உயிர் தான் முக்கியம். உடனே அந்த கீ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு ராண்டல் அங்கேயே விட்டுட்டு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு காலனிக்கு போயிடுறாரு பாய்டு. காலனில அந்த அடிப்பட்ட பொண்ணோட உடம்புல இருந்து புல்லட்டை எடுத்துறாங்க. கரெக்டா பாய்டு எல்லாருமே காலனிக்குள்ள வர்றாங்க. அதே டைம்ல எல்ஜின் அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்ஜின் கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது. அந்த பேய் எங்கேயோ நடந்து போகுது. உடனே எல்ஜினும் கூடவே போறான். அந்த பேயும் ஒரு இடத்துல போய் நின்னு எல்ஜின் கிட்ட ப்ளீஸ் எல்ஜின் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கிட்ட வர எல்ஜினும் பயந்து பேக்ல போறான். அப்ப தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடறான். பார்த்தா அந்த பேய் அங்க காணும். அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜேடு,
கென்னி அப்புறம் டாக்டரை தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப அந்த குடிசையில தான் தங்கி இருக்காங்க. அப்ப ஜேட் சோரி கேட்கிறாரு. கூடவே அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஆளை பத்தியுமே சொல்றாரு. கென்னியும் டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப டாக்டர் ஜேட பார்த்து உண்மையாவே அது எல்லாம் ஒரு ஹாலுசினேஷன் தானா இல்ல வேற எதுவுமான்னு கேட்க அப்படியே சீனை கட் பண்ணி விக்டரை காமிக்கிறாங்க. அவர் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து சாரா கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இதுல கிறிஸ்டோபர் பத்தின எதுவுமே இல்லையேன்னு பாக்குறாரு. சாராவும் யார் அந்த கிறிஸ்டோபர்னு கேட்க அவர் எங்களை எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு. அவர் கூட ஜாஸ்பர்னு ஒரு டம்மி பொம்மை இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு சிம்பிள்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஜாஸ்பர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஜாஸ்பருக்கு தான் இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரியும். நாம அந்த ஜாஸ்பரை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒய்ஃபும் டவுனை விட்டு வெளியே போய் மிரண்டா வரைஞ்ச எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கீழே ஏதோ ஒரு சலசலப்பு கேக்குது. என்னன்னா அந்த லேடி போலீஸ் தெரியாம ஒரு பொண்ணை சுட்டிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டா. அந்த பொண்ணோட டெட் பாடியை ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அங்க ஃபாத்திமாவும் வந்து அந்த பொண்ணோட பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஃபாத்திமாவும் அந்த பொண்ணோட வயத்துல குண்டு பாஞ்ச இடத்த பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அதுக்குள்ளாடி கையை விட்டு அதுல இருந்து பிளட் எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. எனக்கு என்னமோ ஃபாத்திமா மான்ஸ்டராவே மாறிட்டு இருக்கிறாளோன்னு தோணுது. அப்படியே பாய்டையும் டோனாவையும் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெளியே நிறுத்தி வச்சிருந்த ஆம்புலன்ஸோட லைட் எல்லாம் எரியுது. என்னடான்னு போய் பார்த்தா ரேண்டல் அந்த மான்ஸ்டர்ஸ் ஆம்புலன்ஸோட பேனட் மேல போட்டு இருக்குதுங்க. பாய்டும் இங்க நடந்த குழப்பத்துல இவனை மறந்துட்டாரு. ரேண்டலோட வாயை பிச்சு போட்டு இருக்குதுங்க. ரேண்டல் செத்துட்டான்னு பார்த்தா இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். அடிப்பட்ட ரேண்டலை காலனிக்குள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க. ரேண்டலுக்கு முதலுதவியும் பண்றாங்க. மார்னிங் ஆனதுமே ரேண்டலை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்ப அங்க ஜேடு, கென்னி அப்புறம் காலில் அடிப்பட்ட டாக்டருமே வர்றாங்க. அவங்க அங்க நிக்கிற ஆம்புலன்ஸை பார்த்துக்கிட்டு இது யாரோட ஆம்புலன்ஸ்னு கேட்க பாய்டும் நேத்து நைட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஜிம்மோட வைஃப் திரும்ப வந்துட்டாங்க. அதுவும் இந்த டவுனை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டாங்க. இன்னைக்கு டவுன் மீட்டிங் இருக்குன்னு சொல்ல ஜேடும் ஓடி போய் ஜிம்மோட வைஃபை பார்க்கறாரு. ஜேடும் ஜிம்மோட வைஃப் கிட்ட என்னாச்சு, எப்படி வெளியே போலான்னு கேட்க ஜிம்மோட வைஃபும் அந்த ட்ரீயை பத்தியும் லைட் ஹவுஸ் பத்தியும் சொல்றாங்க. அப்ப ஜேடும் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல மீட்டிங் முடிஞ்சதுமே போலான்னு சொல்றாங்க. அதே டைம்ல ஜாஸ்பரை எடுக்க அதான் அந்த டம்மி பொம்மையை எடுக்கணும்னு விக்டர் சொல்லி இருப்பார்ல, அது டனல்ல இருக்கிறனால டனலுக்கு போறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக சாரா கூட காலனிக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப டோனா அங்க வந்து விக்டரை தனியா கூட்டிட்டு போய் நேத்து ஜிம்மோட வைஃப் திரும்பவும் இந்த டவுனுக்கே வந்தா, அவ கூடயே உன்னோட அப்பாவும் வந்திருக்காருன்னு சொல்ல விக்டரும் நோன்னு சொல்லிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்த விக்டர் குடுகுடுன்னு நடந்து போறாரு. சாராவும் கூடவே வந்து விக்டர் நம்ம ஜாஸ்பரை எடுக்கணும், அந்த டனலுக்கு போகணும்னு சொன்ன, இப்ப என்னாச்சுன்னு கேட்க விக்டரும் ஜாஸ்பரை அப்புறம் எடுத்துக்கலாம், இப்ப என் அப்பா இந்த டவுனுக்கு வந்ததா டோனா சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு விக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சாராவும் விக்டர் பின்னாடியே போறாங்க. ரேண்டல பாய்டு பாக்குறாரு. ரேண்டல நைட் அந்த மான்ஸ்டர் கிட்டே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு ஒரு கில்ட்லயே இருக்காரு. பட் உயிரோடையாவது இருக்கானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஜிம்மோட வைஃபும் அந்த மீட்டிங்க்கு வர்றாங்க. அப்ப எல்லாருமே கேக்குறாங்க எப்படி வெளியே போனீங்கன்னு. அப்ப ஜிம்மோட வைஃபும் ஒரு ட்ரீ வழியா போனேன், அது என்ன ஒரு லைட் ஹவுஸ் டவருக்கு கொண்டு போச்சு, அங்க போனதும் வெளியே போயிட்டேன்னு சொல்ல எல்லாருமே உங்களுக்கு வெளியே போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வெளியே யார்கிட்டையும் இந்த இடத்த பத்தி சொல்லலையா, ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரலையான்னு கேட்க ஜிம்மோட வைஃபும் நான் இந்த இடத்த பத்தி சொன்னா என்னைய பைத்தியம்னு நினைப்பாங்க, அப்படி நான் இந்த இடத்த பத்தி ஒரு ஆள் கிட்ட சொன்னேன், இப்ப அவர் ஏன் கூடவே இந்த டவுன்ல தான் இருக்காருன்னு சொல்ல எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரிட்டேட் பண்ற டேல் இருக்கிறார்ல, அவர்லாம் அந்த மரத்தை மட்டும் காமிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெளியே போறாரு. எல்லாருமே மீட்டிங்ல இருக்கிறப்போ ஜூலியும் எல்ஜினும் மட்டும் காலனில இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் காலனில இருந்து போதை பொருள் ஒன்றை எடுத்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்ஜின் எல்லாத்தையுமே ஜூலி கிட்ட சொல்றான். அவனுக்கு அந்த பேய் கண்ணுக்கு தெரியறது. முதல்ல பயமா தான் இருந்தாலும் அப்புறம் அந்த பேய் என்கிட்ட ஹெல்ப் கேட்டதுன்னு சொல்ல அதுக்கு ஜூலியும் எனக்கும் சிலர் கத்துற மாதிரி எல்லாம் சவுண்டு கேட்கும், என்ன அந்த பூச்சிங்க பிடிச்சதுல இருந்து தான் அப்படிலாம் கேட்குதுன்னு அதை பத்தி யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்றா. இந்த போதை பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு கேட்காம இருக்குன்னு சொல்றா. எல்ஜினும் அவளை பாவமா பாக்குறான். இங்க ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போலாரைட் கேமரா கிடைக்குது. அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல மீட்டிங்லாம் முடிஞ்சு ஃபாத்திமா வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருந்து அழுகி போன காய்கறி எல்லாம் சாப்பிட பாயோட பையனும் பாத்துறான். அவ சொல்றா என்னோட வயத்துல இந்த அழுகி போன ஃபுட்டு தான் தங்குது, வயத்துல இருக்க பேபிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது பேபி தானான்னு தெரியலன்னு சொல்லி அழுறா. இப்ப ஜிம்மோட வீட்டுல இருந்து ஜிம்மோட பையன் வெளியே வர்றான். அப்ப வெளியே ஹென்றி இருக்காரு. அவர் அங்க இருக்கிற ஒரு போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஈத்தனும் என்ன பண்றீங்கன்னு கேட்க ஹென்ரியும் இங்க இருக்கிற போர்டில் மோட்டல்னு போட்டிருக்கு, கூடவே ஸ்விம்மிங் பூல்னு இருக்கு, பட் ஸ்விம்மிங் பூலை நம்மளால பார்க்க முடியுது ஆனா மோட்டலை பார்க்க முடியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. ஈத்தனும் நீங்க விக்டரை பாத்தீங்களான்னு கேட்க
ஹென்ரியும் இன்னுமே நான் பார்க்கலன்னு சொல்றாரு. அதே டைம்ல தான் விக்டரும் சாராவும் அந்த பக்கமா வர்றாங்க. ஹென்றி இதை பார்த்ததுமே விக்டர் பக்கத்துல போறாரு. ரொம்ப நாள் கழிஞ்சு அப்பாவும் மகனும் பார்க்கறதுனால பாசமலையை பொழிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஜேடையும் ஜிம்மோட ஒய்ஃபையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வந்திருக்காங்க. ஜேடும் அங்க இருக்கிற பாட்டில ஒன்னொன்னா எடுத்து அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜேட் சொல்றாரு 4 நம்பர் தான் இருக்கு, மேபி இது வருஷமா இருக்கலாம்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல இந்த பேப்பர்ல 2659 இருக்குன்னு சொல்ல ஜேடும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஜேடு ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அதே குழந்தைகளை நானும் பார்த்தேன். அந்த குழந்தைங்க ஒரு கல்லாலான ஸ்லாப்ல படுத்து கிடந்து அங்குயின்னு சொன்னாங்க. அந்த டனலோட சீலிங்ல ஒரு ஹோல் இருந்தது. அதுல மரத்தோட வேர் எல்லாமே சேர்ந்து இந்த சிம்பலா தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க டேல் வராரு. அவர் அந்த ட்ரீயை பார்த்ததுமே இதுதான் அந்த ட்ரீயா, சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி யாரு சொல்லியுமே கேட்காம அந்த மரத்துக்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி டவுன்ல மக்கள் அலற சவுண்டை கேட்டு பாய்டு ஓடி வந்து பாக்குறாரு. மரத்துக்குள்ள போன டேல் அந்த ஸ்விம்மிங் பூலோட சவர் உள்ளாடி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பாய்டும் டேல் வழியில இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு கன் எடுத்து சுட போக அதுக்கு முன்னாடியே டேல் வழியிலேயே இறந்து போயிடுறாரு. உடனே பாய்டு எல்லாரையுமே பார்த்து கத்துறாரு, அடுத்து யார் அந்த மரத்துக்குள்ள போறீங்கன்னு கேட்டு. இப்ப அப்படியே மார்னிங் ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஜிம்முக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் சின்னதா நைட்டு சண்டை வந்திருக்கும். ஜூலியும் வந்து அப்பா எங்கன்னு கேட்க வெஜிடபிள்ஸ் எடுக்க அந்த 3 குடிசை இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜூலியும் நைட் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி நீங்க சண்டை போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிரா. ஜேட் அந்த பாட்டில் ட்ரீல இருந்து எல்லா பாட்டிலையும் இருக்கிற பேப்பரை எடுத்து வச்சிருக்காரு. அதை பாய்டு கிட்ட காமிக்கிறாரு. இதுல தான் என்னமோ இருக்கு. ஜிம்மோட ஒய்ஃப் அந்த டவருக்கு போயிட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஆனா எப்படியோ கேம்டன் ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. மேபி அவங்க டைம் டிராவல் பண்ணியிருக்கலாம், வார்ம் ஹோல்ல போயிருக்கலாம், இல்லைன்னா நாம இருக்கிறது வேற ஒரு டைமென்ஷனா இருக்கலாம், இந்த டைமென்ஷன்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருக்கலாம்னு சொல்றாரு. அப்போ பாய்டும் ஜேட் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஜிம்மோட வைஃப் சொன்ன பாட்டில் ட்ரீல ஒரு ஹோல் இருந்தது. அந்த ட்ரீ மூலமா வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணலாம். ஆனா நானும் சாராவும் ஒரு பாட்டில் ட்ரீய பார்த்தோம், அதுல ஹோல் இல்ல. அந்த ட்ரீல இருந்து ஒரு பாட்டில நானும் எடுத்தேன், அதுல 1864 இருந்ததுன்னு சொல்றாரு. ஜேட் ஆல்ரெடி ஜிம்மோட வைஃப் டவருக்கு போக யூஸ் பண்ண அந்த பாட்டில் ட்ரீல இருந்து எல்லா பாட்டில்ஸையும் ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாரு. அதுல ஒரு பேப்பர்ல 1864 எழுதி இருக்கு. இத பார்த்ததுமே இன்னொரு பாட்டில் ட்ரீ இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பாய்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்படியே பாய்டு ரேண்டலை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கிறாரு. ரேண்டலை பாக்குறாரு. ரேண்டல் வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தூரமா நின்று ரேண்டலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்க டாக்டர் வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்கு பாய்டுன்னு சொல்றாங்க. புதுசா வந்த ஆம்புலன்ஸ்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது. அதை வச்சு ஃபாத்திமா வயத்துல வளர்ற குழந்தைய நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க. பாய்டும் சந்தோஷமா ஃபாத்திமாவை பார்க்கறதுக்கு காலனிக்கு போறாரு. அதே டைம்ல காலனில ஃபாத்திமா பாயோட பையன் கிட்ட என் வயத்துல வளர்றது பேபியான்னு கூட எனக்கு தெரியல, வர வர அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, எனக்கும் எதுவுமே சாப்பிட பிடிக்கல, அழுகுன அந்த வெஜிடபிள்ஸை தான் சாப்பிட முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க பாய்டு வர்றாரு. பாய்டு கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஃபாத்திமாவும் பாயோட பையனும் சொல்லிடுறாங்க. அப்ப பாய்டும் நான் ஒரு நல்ல செய்தியை தான் சொல்ல வந்தேன், புதுசா வந்த ஆம்புலன்ஸ்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது, நமக்கு அந்த பேபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்ல ஃபாத்திமாவும் முதல்ல ஒத்துக்கல. அப்புறம் பாயோட பையன் தான் ஃபாத்திமாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்கேனை எடுப்போன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்புறாங்க. ஃபாத்திமா ஹாஸ்பிட்டல் போறதுக்காக காலனியோட படியில நடந்து வர்றப்போ எல்ஜின் அவன் எடுத்துட்டு வந்த அந்த போலாரைட் கேமரால ஒரு போட்டோ எடுக்கிறான். அதையெல்லாம் ஃபாத்திமா கண்டுக்காம அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அதே டைம்ல ஹாஸ்பிட்டல்ல ரேண்டல் எந்திரிச்சிடுறாரு. ரேண்டலோட காயங்களுக்கு மருந்து போட்டு விடுறாங்க மரியா. அப்ப ரேண்டல் அவனோட கஷ்டத்தை சொல்றான். அந்த பூச்சி திரும்ப வர்ற மாதிரி எனக்கு அடிக்கடி ஃபீல் ஆகுது, உனக்கும் ஜூலிக்கும் பரவாயில்ல, உங்க கூட துணைக்கு யாராச்சும் படுக்கிறதுக்கு இருப்பாங்க, ஆனா நான் மட்டும்தான் பஸ்ல தனியா இருக்கேன்னு சொல்ல மரியாவும் இங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ஆள் தங்குறதுக்கு பேஸ்மெண்ட்ல இடம் இருக்கு, நீ இங்கேயே வந்து தங்கிக்கோன்னு சொல்றாங்க. ரேண்டலும் ஓகே சொல்றான். இப்ப கென்னியா தான் காமிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஜிம்மோட ஃபேமிலி தான் இருக்காங்க. அம்மா இல்லாதனால அவன் இருந்த வீடு அவனுக்கு வீடு மாதிரியே இப்ப தோணல. சோ டோனாவை பார்க்க வந்திருக்கான். அங்க டோனா ஸ்விம்மிங் பூலோட சுவர்ல மாட்டி இறந்து போன டேலுக்கு சுத்தி கல்ல வச்சு மறைச்சு அங்கேயே சமாதி கட்டிட்டு இருக்கிறாங்க. கென்னியும் டோனா கிட்ட வந்து என்னோட அம்மா இறந்து போன அப்புறம் அந்த வீட்டுல இருக்க என்னால முடியல, அம்மா நினைப்பாவே இருக்கு, நான் உங்க கூட காலனில தங்கிக்கவான்னு கேட்க தாராளமாவா, உனக்கு அங்க இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே டைம் ஜேட் பாய்டு கிட்ட இன்னொரு பாட்டில் ட்ரீ இருக்கக்கூடிய இடத்த கேட்டு இருந்திருப்பாருல்ல, இப்ப அந்த பாட்டில் ட்ரீய ஜேடு கண்டுபிடிச்சிட்டாரு. ஜேடு கூடவே அந்த இறந்து போன பார்டெண்டரோட ஹெலுசினேஷனும் இருக்குது. பார்டெண்டரும் தொணன்னு பேச ஜேடு கடுப்பாகி கத்திடுறாரு. திடீர்னு பார்த்தா பார்டெண்டரை காணோம். ஜேடும் அந்த பாட்டில் ட்ரீல இருந்து எல்லா பாட்டிலையுமே எடுத்துட்டு பாருக்கு போயிடுறாரு. அந்த பாட்டில் இருக்க பேப்பர்லயும் 4 டிஜிட் இருக்குது. அதை பாக்குறதுக்கு வருஷம் போல இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஜிம்மோட ஒய்ஃபும் ஈத்தனும் வர்றாங்க. ஜேடுக்கு அந்த பேப்பர்ல இருக்கிற 4 டிஜிட் நம்பரை
கவரை கிராக் பண்றதுக்கு உதவி பண்றாங்க. அதே டைம் விக்டர் அவரோட ரூமுக்கு வந்து பாக்குறப்ப அங்க ஹென்றி இருக்காரு. அப்ப விக்டரும் நான் ஜாஸ்பரை எடுக்க போறேன், என் கூட டனல் வர வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்ப டனல் கிட்டே வந்துட்டாங்க. விக்டர் நீங்க டனலுக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காமையே டனலுக்கு உள்ளாடியே ஹென்ரியும் விக்டர் கூடவே போறாரு. லாஸ்ட் அந்த டம்மி பொம்மை ஜாஸ்பரை பார்த்த இடத்துல அந்த பொம்மைய காணோம். இன்னும் டீப்பா விக்டர் உள்ள போய் பாக்குறப்ப அங்க அந்த ஜாஸ்பர் பொம்மை இருக்குது. அது அழகா ஒரு டேபிள் செட்டப்ல யாரோ வச்சிருக்காங்க. விக்டரும் சவுண்ட் போடாம அந்த ஜாஸ்பரை எடுத்து ஒரு பேக்குக்குள்ள போடுறாரு. அப்ப அந்த டேபிள் மேல விக்டரோட அம்மாவோட ஒரு ஷால் கிடக்குது. இத பார்த்ததுமே விக்டரோட அப்பா ஹென்றி, விக்டர் இங்க பாரு உன் அம்மாவோட ஷால் இங்க கிடக்குது, இது எப்படி இங்க வந்ததுன்னு கத்தி கேட்டுறாரு. இந்த சவுண்ட கேட்டு அங்க இருந்து ஒரு மான்ஸ்டர் எந்திக்குது. லைட்டை இன்னொரு பக்கமா திருப்ப அங்க ஒரு மான்ஸ்டர் லேடி விக்டர் கிட்ட, விக்டர் நீ அடிக்கடி இங்க வர்ற, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க உன்னை இங்கேயே பிடிச்சி வச்சிருவோம்னு சொல்ல விக்டரும் ஹென்ரியும் அந்த டனல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து விக்டர் வழக்கமா ஒளிஞ்சு கூடிய அந்த ட்ரக்குக்கு வந்திருக்காங்க. அப்ப விக்டரோட அப்பா கேட்கிறாரு இது என்ன ட்ரக்குன்னு. விக்டரும் நான் தனியா இருக்கிறப்போ இங்கதான் ஒளிஞ்சுப்பேன், அப்புறம் ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல தான் பையன் அந்த சின்ன வயசுல தனியா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான்னு வருத்தப்பட விக்டரும் ஒன்னும் இல்லப்பா இப்பதான் நம்ம கிட்ட ஜாஸ்பர் கிடைச்சிட்டு ஜாஸ்பரை பேச வச்சா போதும்னு சொல்ல ஹென்ரியும் அது வெறும் பொம்மை தானே விக்டர்னு சொல்ல விக்டரும் ஜாஸ்பர் கண்டிப்பா பேசணும்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபாத்திமா வயத்துல இருக்க பேபியை பார்க்க எல்லாரும் ஆவலா இருக்கிறப்போ ஸ்கேன்ல பார்த்தா எதுவுமே தெரியல. டாக்டரும் சொல்றாங்க உன் வயத்துல எதுவுமே இல்ல, நீ பிரெக்னண்டாவே இல்லைன்னு சொல்றாங்க. ஃபாத்திமாவும் இல்ல என் வயத்துல ஏதோ இருக்கு ஒழுங்கா பாருங்கன்னு சொல்ல நல்லா பார்த்துட்டோம் பேபி இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே காலனில எல்ஜின் ஃபாத்திமாவை போலாரைட் கேமரால ஒரு போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோவை பாக்குறப்ப இப்ப அந்த போட்டோல ஃபாத்திமாவோட பின்னாடி எல்ஜின் கண்ணுக்கு அடிக்கடி தெரியக்கூடிய அந்த பேய் நிக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பேய் எல்ஜின் பின்னாடி வந்து எல்ஜின் உன்னை என்னால காப்பாற்ற முடியும், உங்க எல்லாரையுமே என்னால காப்பாற்ற முடியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும்னு சொல்லுது. திடீர்னு அந்த பேயும் அங்க இருந்து காணாம போயிடுது. இப்ப திரும்பவும் ஜேடு ஜிம்மோட ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. ஜிம்மோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப தெரியுறாங்க, அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டிராயிங்கை பார்த்து இது என்ன டிராயிங்னு கேட்க ஜேடும் இதுதான் ஜிம்மும் கென்னியும் புதுசா கண்டுபிடிச்ச இடத்துல அங்கங்க இருக்கக்கூடிய பொம்மை, அதுங்க ஏதோ பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறது போல இருக்குன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் அழுறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேடு கிட்ட இது பக்கத்துல ரெட் கலர்ல 3 கல் இருக்கா, ரவுண்ட் ஷேப்ல இருக்கான்னு கேட்க ஜேடும் ஆமா இது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு வரும், அதுல பெரிய ரெட் கலர் கல்லுக்கு பின்னாடி தான் நான் ஒளிஞ்சுப்பேன், நான் இந்த டவுனுக்கு வர்ற முன்னாடியே எனக்கு அந்த கனவு திரும்ப திரும்ப வரும். அப்ப விக்டரோட அம்மாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இந்த டவுனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்த பத்தின விஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஃபாத்திமா தன்னோட வயத்துல பேபி இல்லைன்னு தெரிஞ்சதுமே டென்ஷன் ஆகிறா. அவ சொல்றா எனக்கு உள்ளாடி என்னமோ இருக்குன்னு ஃபீல் ஆகுது, அது குழந்தைதான்னு சொல்றா. இப்படி டென்ஷனா இருக்கக்கூடிய ஃபாத்திமாவை சமாதானப்படுத்தி காலனிக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அவளுக்கு மரியா ட்ரிப்ஸ் போட்டு விடுறாங்க. ஏன்னா ஃபாத்திமா ஒழுங்கா சாப்பிடாததுனால உடம்பு முடியாம இருக்காங்க. ஃபாத்திமா பாயோட பையன் கிட்ட எனக்கு நல்லா தெரியும் என் வயித்துல என்னமோ இருக்குன்னு, ஒருவேளை உண்மையாவே பேபி இல்லைன்னா எனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. பாய்டும் டோனாவும் ஃபாத்திமாவை பத்தி பேசிக்கிறாங்க. அவளோட வயத்துல பேபி இல்லைன்னா அவ மைண்ட் ஸ்டேபிளா இல்ல போல, இந்த இடம் இப்படிதான் பண்ணும், சோ அவளை காலனில வச்சுக்கணுமான்னு யோசிக்கணும் பாய்டு, ஏன்னா காலனில இருக்கவங்களோட உயிரும் எனக்கு முக்கியம், இந்த இடம் அவளோட மைண்டை மெஸ்அப் பண்ணிட்டுனா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம்னு டோனா சொல்ல பாய்டும் சரி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே டைம்ல காலனில எல்ஜின் ஃபாத்திமாவோட பேபிக்காக ஒரு பொருள் ஒண்ணு பண்ணியிருக்கான். அது இந்த தொட்டில எல்லாம் தொங்க போடுற மாதிரி ஒரு பொருள். அதை கொண்டு வர்றப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்த அந்த போலரைட் கேமரா தானாவே ஒரு போட்டோ எடுக்குது. போட்டோவும் வெளியே வருது. அந்த போட்டோவை எடுத்து பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப எல்ஜின் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த கேமரால அந்த போட்டோவை எடுத்து பார்க்கறப்போ அந்த போட்டோல அதே ரூட் செல்லர் பேஸ்மெண்ட் தான் இருக்கு. அந்த போலரைட் கேமரா காலனில இருக்கிறப்ப தான் போட்டோ எடுத்துச்சு. ஆனா அதுல இருந்து வந்த போட்டோல ரூட் செல்லர் பேஸ்மெண்ட் இருக்குது. அவன் அந்த பேஸ்மெண்ட் உள்ளாடி போய் பார்க்கறான். உள்ளாடி ஒரு டோர் இருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்க்கறப்ப அதுக்கு உள்ளாடி ஒரு கபோர்டு இருக்குது. அதையும் ஓபன் பண்ணி பார்க்கறப்ப உள்ள ஒண்ணுமே இல்ல. சரி அந்த கபோர்டை மூடிட்டு திரும்பி போறப்ப அந்த கபோர்டு உள்ளாடி இருந்து யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. உடனே அந்த கபோர்டை அங்க இருந்து நீக்கி பார்க்கறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் டோர் இருக்கு. அந்த ரெட் கலர் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்கு. பெட் எல்லாம் போட்டிருக்கு. அங்கேயே உள்ளாடி ஒரு கார்னர்ல ஒரு பெட்ஷீட் கிடக்குது. அதை எடுத்து பார்க்கறப்போ யாரோ இறந்து போய் கிடக்குறாங்க. ரொம்ப நாள் ஆயிட்டு போல ஸ்மெல்லும் வருது. உடனே எல்ஜினும் திரும்பி பார்க்கறான். அங்க அந்த பேய் நிக்குது. எப்பவுமே ரொம்ப பயந்த அந்த பேயை பார்க்கற எல்ஜின் இப்ப ரொம்ப காமா இங்கதான் அது நடந்ததான்னு அந்த பேய் கிட்ட கேட்கறான். அங்கேயே சீனை கட் பண்ணி விக்டரை காமிக்கிறாங்க. அவர் அந்த ஜாஸ்பர் பொம்மையை ஒரு சேர்ல வச்சு பேசுன்னு சொல்றாரு. அப்ப விக்டரோட அப்பா அங்க வந்து விக்டர் அது ஒரு பொம்மை,
அதால பேச முடியாதுன்னு சொன்னா கேளுன்னு சொல்றாரு. ஆனா விக்டர் அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து அந்த ஜாஸ்பரை எடுத்துட்டு சாரா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. சாராவும் கதவு திறக்கிறாங்க. விக்டரும் இந்த ஜாஸ்பர் பொம்மையை எனக்கு பேச வைக்கணும், உன் வீட்டு பேஸ்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்க சாராவும் ஓகேன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறா. இப்ப ரேண்டலை காமிக்கிறாங்க. ரேண்டல் அந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்க ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே போறான். அப்ப ஜூலியும் ரேண்டல் கூடவே போறா. நார்மலா பேசிக்கிட்டு போறப்ப ஜூலி அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல ரேண்டல் ஜூலிய காலனிக்கு கூட்டிட்டு போய் டோனாவோட வேனை எடுத்து அவளுக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி ஒரு ரோட்ல ஓட்டிட்டு போறப்ப ரேண்டல் கண்ணுக்கு அந்த பூச்சிங்க திரும்பவும் தெரிய ஆரம்பிக்குது. ரேண்டலும் உன் கண்ணுக்கு அந்த பூச்சிங்க தெரியலையான்னு கேட்க ஜூலியும் இல்லைன்னு சொல்றா. அதே டைம் அந்த பூச்சி ரேண்டலை பிடிக்க ஆரம்பிக்குது. வேனை நிப்பாட்டிய ரேண்டல் கீழே விழுந்து உருள ஆரம்பிக்கிறான். ஜூலியும் வேனை விட்டு வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க ரேண்டலுக்கு இப்ப அந்த பூச்சிங்க எதுவுமே கண்ணுக்கு தெரியல. உடனே ரேண்டலும் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடி போறான். ஜூலியும் பின்னாடியே போறா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அந்த பூச்சிங்க கிட்ட மாட்டி கிடந்த அந்த இடிஞ்சு போன ஒரு கெட்டடம் இருந்தது இல்ல, அந்த கெட்டடத்துக்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடிஞ்சு போன இடத்த பாக்குறப்ப ரெண்டு பேருக்கும் ஏதோ தோணுது. ஜூலி டைரக்டாவே கேட்டுறா இந்த இடத்துல ஏதோ ஃபீல் ஆகுது இல்லான்னு. ரேண்டலுக்கும் ஃபீல் ஆகுது. ஆனா ரேண்டல் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சிரும், நாம போலான்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. ஆனா ஜூலிக்கு இந்த இடத்துல என்னமோ இருக்குன்னு தோணுது. இப்ப அப்படியே ஜிம்ம காமிக்கிறாங்க. ஜிம் அந்த மோனி குடிசை இருக்கக்கூடிய இடத்துல காய்கறி எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஜிம் கூட இருக்கிறவங்க நைட் டைம்ல இங்க ஏதோ சவுண்ட் கேக்குது இல்ல, அது டவுன்ல வர்ற மான்ஸ்டர் போலவே இல்ல, இது வேற ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஜேட், ஈத்தன், ஜிம்மோட ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. ஜிம்மோட ஒய்ஃப் ஜேட் கிட்ட இந்த டவுனுக்கு வர முன்னாடியே அவங்களுக்கு அந்த ரெட் கலர் கல்ல பத்தின கனவு வந்ததுன்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த கல்லை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப ஜிம் அவரோட ஒய்ஃபை தனியா கூட்டிட்டு போய் அவரோட ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றாரு, உனக்கு வந்த கனவு எல்லாமே இந்த இடம் உன்னை மேனிபுலேட் பண்றதுக்காக பண்ணதுன்னு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் எனக்கு வந்த கனவு இந்த டவுனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்தது, சொல்ல போனா நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப வந்தது. இது எல்லாமே கேட்டு ஜிம்மும் சரி அந்த கல்லை பார்ப்போம்னு வர்றாங்க. அந்த கல்லை பார்த்ததுமே ஜிம் கேட்கிறாரு உனக்கு வந்த கனவை சொல்லுன்னு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் நான் இந்த காட்டுல ஓடி வந்து இந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் ஏதோ ஒண்ணு இந்த கல்லுக்கு மேல என்ன பாக்குது, நானும் அதை பார்த்து கத்துனேன், அவ்வளவுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொல்ல ஜிம்மும் ஜேடும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படியே இப்ப கென்னியை காமிக்கிறாங்க. கென்னியை அடிக்கடி அம்மாவோட ஞாபகம் வர்றப்பெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவான். அப்ப அந்த லேடி போலீஸும் வந்து இந்த இடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கென்னியும் இந்த இடத்துக்கு வர்றாங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு நிறைய ஐடியா பண்ணுவாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப பண்ற எல்லா ஐடியாவும் ஆல்ரெடி யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுதான்னு சொல்ல லேடி போலீஸும் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாங்க. அதே டைம் அந்த பஸ் டிரைவர் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த டைனரை, அதாவது இந்த ஹோட்டலை நான் இனிமே எடுத்து நடத்த போறேன்னு சொல்றாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணி ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவளோட வயர் அப்படியே சுருங்கி போய் உள்ளாடி போயிட்டே இருக்கு. ஃபாத்திமாவும் கத்துறா. அந்த சவுண்டை கேட்டு பாய்டோட பையனும் வந்து பாக்குறப்ப ஃபாத்திமாவோட வயர் நார்மலா தான் இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஃபாத்திமா இப்போ அந்த அழுகி போன காய்கறிகளை சாப்பிட்றதுக்காக காய்கறி எல்லாம் விளைய வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறா. அப்ப அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இது அந்த பக்கமா வந்த பஸ்ல வந்த அந்த பாட்டியும் பாக்குறாங்க. ஃபாத்திமாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஃபாத்திமாவும் எவ்வளவோ சொல்றா நீங்க இங்க இருந்து போங்க போங்கன்னு. ஆனா பாட்டியும் ஃபாத்திமாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப ஃபாத்திமா அங்கிருந்த கத்திரிக்கோலை எடுத்து அந்த பாட்டியோட நெஞ்சிலேயே குத்திடுறா. அப்புறம் தான் ஃபாத்திமாவை சுயநலவுக்கு வர்றா. அவசரப்பட்டு அந்த பாட்டியை நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு. பாட்டியும் ஃபாத்திமா நீ இங்கிருந்து போயிருன்னு சொல்லிட்டு இறந்து போயிடறாங்க. அந்த இடத்துக்கு பாய்டோட பையனும் வந்து பாக்குறான். ஃபாத்திமாவும் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு அழுறா. ஃபாத்திமா இப்ப பாய்டு கூட காட்டுக்குள்ள இருக்கிற கேபினுக்கு தான் போறா. பாய்டும் அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்துக்கிறேன், என் பையனையும் வர சொல்றேன்னு சொல்லிட்டு காலனிக்கு போயிடுறாரு. இப்ப காலனியில காமிக்கிறாங்க. அந்த பஸ்ல வந்த பாட்டி இறந்து போய் கிடக்கிறத ஒருத்தர் பார்த்து ஹெல்ப்னு கத்துறாரு. அந்த இடத்துல தான் மரியா இருக்கிறாங்க. அவங்களும் ஓடி போய் பாக்குறாங்க. அதே டைம்ல எல்ஜினும் அந்த காலனியோட சைட்ல நின்னுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த போலரைட் கேமரா ஒரு போட்டோ எடுக்குது. எல்ஜினும் அதை எடுத்து பாக்குறான். அப்படியே பாய்டு அவரோட பையனை கூட்டிக்கிட்டு நார்மலா காலனிக்கு வர்ற மாதிரியே வர்றாரு. அப்ப அவரோட பையன் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என் கூட தான் நேத்து நைட் ஷெரீஃப் ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னு யார் கேட்டாலும் சொல்லுங்க, நீ கொஞ்சம் திங்ஸை பேக் பண்ணிட்டு ஃபாத்திமா கிட்ட போன்னு சொல்றாரு. அப்ப கென்னியும் கூப்பிடுறான். பாய்டும் அந்த பாட்டி இறந்து போய் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அப்ப பாய்டு கிட்ட அந்த லேடி போலீஸும் இதை பத்தி நம்ம விசாரிக்கலாம்னு சொல்ல பாய்டும் சரி எல்லார்கிட்டயுமே விசாரிங்கன்னு சொல்றாரு. அப்போ டோனாவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து வருத்தப்படுறாங்க. டோனாவும் சாரா இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. பாய்டும் இல்ல சாரா முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா டோனா சாரா கிட்ட பேசணும்னு சொல்ல பாய்டும் சரி முதல்ல இங்க இருக்கிறவங்களை விசாரிச்சுட்டு நாம ரெண்டு பேருமே சேர்ந்து போய் சாராவை விசாரிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப சாராவையும் விக்டரையும் காமிக்கிறாங்க. சாரா அந்த ஜாஸ்பர் பொம்மையை வச்சு கதை சொல்ற மாதிரி பண்றா.
பண்றா. ஆனா அந்த ஜாஸ்பர் பொம்மை இப்ப கிறிஸ்டோபர் கிட்ட பேசின மாதிரி அது பேசல. விக்டரும் கடுப்பாகி ஒரு மாதிரி பண்றாரு. விக்டரும் எனக்கு ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட இப்ப பேசணும்னு சொல்ல சாராவும் ஜிம்மோட ஒய்ஃபை கூப்பிட அவங்க வீட்டுக்கு போறா. அதே டைம்ல தான் ஜிம், ஜேடு, ஈத்தன் எல்லாருமே அந்த 3 குடிசைங்க இருக்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜிம்மும் போன் வந்த விஷயத்தையும் அந்த போன்ல கேட்ட குரல் தாமஸ்னு சொல்லிச்சுன்னு சொல்ல அப்ப யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு கதவு திறந்து பார்த்தா அது சாரா தான். சாராவும் விக்டர் என்னோட பேஸ்மெண்ட்ல இருக்காரு, விக்டருக்கு என்னமோ ஆயிட்டு, ப்ளீஸ் நீங்க வாங்க, உங்ககிட்ட தான் ஏதோ சொல்லணும்னு சொல்றாருன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் சாரா கூடவே போறாங்க. இப்படி ஜிம்மோட ஒய்ஃப் சாரா கூட போனதுமே ஜிம்மும் ஜேட பாக்குறதுக்காக பாருக்கு போய் ஜேடு கிட்ட போய் பேசுறாரு. அந்த பார்ல விக்டரோட அப்பாவுமே இருக்காரு. ஜிம் ஜேடு கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது சொல்லி அவ மைண்ட்ல உன்னோட ஐடியாஸ் எல்லாம் போடாதேன்னு சொல்றாரு. ஜேடும் மாறி கத்துறாரு, உன் ஒய்ஃப் ஒன்னும் 8 வயசு குழந்தை இல்ல, அவ என்ன பண்றான்னு அவளுக்கு தெரியும், நீ ஏன் இதை பத்தி என்கிட்ட கேட்கிற, நீ அவகிட்டயே போய் கேளுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஜேட். சேம் டைம்ல எல்ஜின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாருமே ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து பிளட் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு டியூப் ஒன்னை எடுத்துட்டு வர்றான். சாரா கூட ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டரை பார்க்க வந்திருக்காங்க. விக்டரும் ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜாஸ்பர் பொம்மையை கொடுத்து நீங்க கதை சொல்லுங்க, அப்பதான் ஜாஸ்பர் பொம்மை பேசும், நீங்க அதை பேச வைங்கன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டர் சொன்னா கேளு, இது பொம்மை, இது பேச வைக்க முடியாதுன்னு சொல்ல விக்டர் கோவப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் சமாதானப்படுத்துறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் சரி நாம சேர்ந்தே இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த பொம்மையோட நேம் என்னன்னு கேக்குறாங்க. விக்டரும் ஜாஸ்பர்னு சொல்றாரு. சரி ஜாஸ்பர் பத்தி சொல்லுன்னு ஜிம்மோட ஒய்ஃப் கேட்க விக்டரும் ஜாஸ்பர் பொம்மை கிறிஸ்டோபர் கிட்ட இந்த இடத்தை பத்தி ஒரு ரகசியத்தை சொல்லிச்சு, அதை நான் கேட்டேன்னு சொல்ல அது எங்க வச்சு சொல்லுச்சுன்னு ஜிம்மோட ஒய்ஃப் கேக்குறாங்க. விக்டரும் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல, இருட்டா இருந்துச்சு, அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் சரி நீ எதுக்காக கிறிஸ்டோபரை பார்க்க போனேன்னு கேட்க விக்டரும் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்றாரு. நானும் என் சிஸ்டரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அப்ப என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. சோ எல்லா இடத்துலயும் தேடினேன், பார்ல தேடினேன், டைனர்ல தேடினேன், அப்புறம் சர்ச்சுக்கு கூட போனேன்னு சொல்றப்போ விக்டருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அந்த ஜாஸ்பர் பொம்மை கிறிஸ்டோபர் கிட்ட பேசின பேஸ்மெண்ட் சர்ச்சோட பேஸ்மெண்ட் தான் சொல்லி அங்க போறாங்க. இப்ப அப்படியே டவுனுக்கு வெளியே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அவளை பார்க்க பாயோட பையன் வந்து இருக்கான். அவன் ஒரு கர்ச்சீஃபை கொடுத்து தைரியமாயிருன்னு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லி சில திங்ஸையும் அங்க வச்சுக்கிட்டு போறான். அப்ப ஃபாத்திமா கண்ணுக்கு எல்ஜினோட கண்ணுக்கு தெரிஞ்ச அதே பேய் தெரியுது. ஃபாத்திமா ஒரு செகண்ட் பயப்படுறா. அப்புறம் அந்த பேய் அங்க காணும். அப்படியே எல்ஜின் என்ன பண்றான்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த டியூபை வச்சு அவனோட பிளட்டை ஒரு பாட்டில்ல பிடிக்கிறான். ஏன்னா அந்த போலரைட் கேமரால மார்னிங் ஒரு போட்டோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கும்ல, அந்த போட்டோல பிளட்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் ஒரு பிக்சர் இருந்திருக்கும். அப்படியே அந்த பிளட் எல்லாம் ஒரு பாட்டில்ல பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரும்பவும் அந்த போலரைட் கேமரா ஒரு போட்டோவை எடுக்குது. அந்த கேமரால இருந்து வர்ற போட்டோ ஃபாத்திமா இப்ப இருக்கக்கூடிய அந்த கேபின் போல தான் இருக்கு. ஜூலி ரேண்டல் கிட்ட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்ல அவன் வரமாட்டேன்னு சொல்றான். உடனே ஈத்தனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறா. அப்ப ஈத்தன் கிட்ட ஜூலி சொல்றா, இந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி 2 பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு உள்ள போறாங்க. உள்ள போனா ஈத்தனை காணும். ஜூலி இப்ப அந்த இடிஞ்சு போன கட்டடம் உள்ளாடி இருக்கிறா. ஆனா இப்ப அந்த கட்டடம் இடியாம நல்லா இருக்கு. அங்க இங்கேன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த கட்டடத்துக்குள்ள ஜூலி, ரேண்டல், மரியா எல்லாருமே அங்க பூச்சிங்க கிட்ட மாட்டி இங்க சங்கிலிலேயே மாட்டி கிடந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கத்த ஜூலியும் கஷ்டப்படுறா. இப்ப ஈத்தனை காமிக்கிறாங்க. ஜூலி அந்த கட்டடத்துக்குள்ள வந்ததுமே அவ மயங்கி விழுந்துடுறா. அவளுக்கு வலிப்பும் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா ஜூலியோட கான்சியஸ் அந்த மார்டின் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஜூலியோட உடம்பு ஈத்தன் கிட்ட இருக்கு. இப்படி ஜூலி கீழே விழுந்து வலிப்பு வந்து துடிக்கிறத பார்த்த ஈத்தன் ஹெல்ப்னு கத்திக்கிட்டே ஓடி வீட்டுக்கு வர வழியில கின்னியும் அந்த லேடி போலீஸும் நடந்து வர்றாங்க. ஈத்தன் அவங்க கிட்ட ஹெல்ப்னு கேட்க அவங்களும் ஈத்தன் கூடவே போறாங்க. ஜூலி அந்த கட்டடத்துக்குள்ள தான் இருக்கிறா. இவ்வளவு நேரமா அந்த பூச்சிக்கிட்ட மாட்டி கிடந்த ரேண்டல், மரியா, ஜூலி எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது இப்பதான் ஸ்டாப் ஆயிருக்கும். ஜூலியும் எந்திரிச்சு பார்த்தா அங்க மாட்டி கிடந்த இப்ப யாரையுமே காணும். சரின்னு கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறப்ப அங்க மார்டின் மாட்டி கிடக்குறாரு. மார்டின் பாய்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாய்டு அந்த சிம்மனி உள்ளாடி மாட்டி கிடந்திருப்பார்ல, சீசன் 2ல கூட இந்த மூமெண்ட் நடந்திருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்ப ஜூலி வந்திருக்கா. மார்டினும் பாய்டு கிட்ட வெயிட்னு சொல்லிக்கிட்டு ஜூலியை பார்த்து ஜூலியன்னு கூப்பிட என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஜூலி கேட்கறா. மார்டினும் அவனுக்கு அந்த ரோப்பை எடுத்து போட்டு கொடு, அதுங்க வந்துரும், நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்ல ஜூலியும் அந்த ரோப்பை எடுத்து போட்டு கொடுத்து உள்ள யார் இருக்கான்னு கேட்க ஜூலி நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு, அதுதான் உனக்கு சேஃப்னு மார்டின் சொல்றாரு. ஜூலியும் அங்க இருந்து போறா. ஒரு செகண்ட் நின்னு திரும்பி மார்டினை பார்த்தா மார்டினுமே அங்க இல்ல. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், மார்டின் அந்த சங்கிலில மாட்டி கிடந்திருப்பாரு, ஆனா எப்படி பாய்டுக்கு அந்த ரோப்பை போட்டு கொடுத்தாருன்னு. இப்ப அந்த விஷயத்துல ஒரு தெளிவு வந்துட்டு ஜூலி தான் அந்த கயிறை போட்டு கொடுத்திருக்கான்னு. பட் மார்டினுக்கு எப்படி ஜூலியோட பேர் தெரிஞ்சிருக்கும், அதுதான் இன்னும் நமக்கு
தெரியல. சரி, கதைக்குள்ள வருவோம். ஜூலியும் அங்க இருக்கிற டோரை திறந்து போறா. பார்த்தா அது அந்த மான்ஸ்டர் வாழ்ற அந்த டனல் தான். ஜூலி பயந்து போய் இருக்கிறப்ப அப்ப அங்க விக்டரும் ஜூலியோட அம்மாவும் பேசுற சவுண்ட் கேக்குது. அதாவது சீசன் 2ல பேஸ்மெண்ட் உள்ளாடி ஒரு குழி தோண்டி இருப்பாங்க. அப்படி தோண்டி அவங்க அந்த டனல்குள்ளாடியும் விழுந்திருப்பாங்க. அப்ப கூட விக்டர் வந்து காப்பாத்தி இருப்பார்ல, அந்த மூமெண்ட் இது. ஜூலியும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படியே தொடர்ந்து போறப்ப அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது. அது பக்கத்துல போறப்ப அங்குயின்னு சவுண்ட் கேக்குது. குழந்தைங்க எல்லாம் அலற சவுண்ட் கேக்குது. ஜூலியும் பயந்து போய் பக்கத்துல போறா. அதே டைம்ல வெளியே ஈத்தனும் கென்னியும் அந்த லேடி போலீஸுமா சேர்ந்து ஜூலிய அந்த இடிஞ்சு போன இடத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி அவங்க அந்த இடிஞ்சு போன இடத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்ததுமே ஜூலி இங்க கண்ணு முழிக்கிறா. ஈத்தனும் கட்டுப்பிடிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறா. இதே டைம்ல பாய்டும் அவரோட பையனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க டோனா வர்றாங்க. சாராவை விசாரிக்கலாமான்னு கேட்க, அப்ப பாய்டும் அந்த கொலையை சாரா பண்ணல, ஃபாத்திமா தான் பண்ணா, அதனால சாராவை இந்த விஷயத்துல இருந்து விட்டுறலாம்னு சொன்னதுமே டோனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தும் ஒரு கடுமையான டிசிஷனை எடுக்கிறாங்க. ஃபாத்திமா தான் அந்த பாட்டியை கொன்னான்னு எல்லா மக்கள் கிட்டையும் சொல்லணும். அதை நீ சொல்றியா பாய்டு, இல்ல நான் சொல்லட்டுமான்னு கேட்க, பாய்டும் அப்படி சொன்னா கண்டிப்பா ஃபாத்திமாவை அந்த பாக்ஸ்ல போட வேண்டியது வரும், சோ நானே ஃபாத்திமாவை பாத்துக்கிறேன்னு சொல்ல, டோனாவும் நீ எல்லார்கிட்டையும் ஃபாத்திமா தான் அந்த பாட்டியை கொன்னதுன்னு சொல்ற, இல்லன்னா நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே சர்ச்சுக்கு வந்திருக்கக்கூடிய விக்டர் ஜிம்மோட வைஃப் சாராவையும் தான் காமிக்கிறாங்க. விக்டர் சொல்றாரு, நான் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றப்ப யாரோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. உள்ள வந்து பார்த்தா கிறிஸ்டோபர் கோவத்துல இருந்தாரு. அப்ப ஜாஸ்பர் பொம்மை எதுவுமே பேசாம தான் இருந்தது. அவர் ஜாஸ்பர் கூட பேசல, அவர் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் தான் கிறிஸ்டோபர் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இருந்தான். அது என்னன்னா, முடிவுக்கான பதில் ஸ்டார்டிங்லயே இருக்கு. இது எல்லாமே அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுது. அந்த குழந்தைங்க இருட்டுல தான் பிறந்தாங்க. அதே இருட்டுல தான் அவங்க கொல்லப்பட்டாங்க. அதுவும் அந்த குழந்தைங்க ரொம்ப நேசிச்ச மக்களாலேயே. அந்த குழந்தைங்க யாரை நம்பினாங்களோ அவங்க தான் அந்த குழந்தைங்களை கொன்னது. ஆனா அந்த குழந்தைங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க நேசிச்ச ஒருத்தங்க அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு கதையை சொன்னாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த குழந்தைங்க எல்லாருமே கல்லுல படுத்து அவங்களோட நம்பிக்கைய அங்க இருந்த வேர்ல செலுத்த அந்த வேர்கள் சிம்பலா மாறுச்சு. அந்த வேர்கள் தான் மரமா முளைச்சு அந்த ஃபாரவே ட்ரீயாவும் வந்தது. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டோபர் கிட்ட அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு சொன்னான். ஆனா கிறிஸ்டோபர் அதை நம்பல. நீ பொய் சொல்ற, இங்க இருக்கிற எல்லாமே பொய்ன்னு அவர் சொன்னாரு. அவர் போக மாட்டேன்னு சொன்னனால நான் என் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அதனாலதான் என் அம்மாவும் எங்களை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறப்ப லைட்டா குழப்பமா இருக்குல்ல. சரி, கதையை இப்ப பேசிடுவோம். தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே போட்டுடலாம். கதைக்கு வந்துடும். அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப எல்ஜினை காமிக்கிறாங்க. அவன் இப்ப ஃபாத்திமா இருக்கக்கூடிய அந்த கேபினுக்கு தான் வந்திருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியாம ஃபாத்திமா உள்ள இருக்கிறப்போ அங்க எல்ஜின் வந்து ஃபாத்திமாவை கூப்பிடுறான். பாயோட பையன் தான் என்ன அனுப்பி விட்டான், வா நான் உன்னை சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதே டைம்ல பாய்டும் அவரோட பையனும் அங்க வர்றாங்க. வந்து பார்த்தா ஃபாத்திமாவை காணும். ஃபாத்திமாவை எல்ஜின் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து உள்ள போன்னு சொல்ல ஃபாத்திமாவுக்கு டவுட் வருது. உடனே ஃபாத்திமாவும் என் ஹஸ்பண்ட் வந்ததுமே நான் உள்ள போறேன்னு சொன்னதுமே எல்ஜின் சொன்னா கேளு ஃபாத்திமா, உள்ள போ, பேபிக்கு அதான் நல்லதுன்னு சொல்ல ஃபாத்திமாவும் என் வயத்துல பேபி எதுவுமே இல்லைன்னு சொல்றா. எல்ஜினும் பேபி இருக்கு ஃபாத்திமா, ஆனா அது உன்னோடது இல்ல அவ்வளவுதான்னு சொல்ல ஃபாத்திமாவும் கொஞ்சம் குழப்பத்துல இருந்து அங்கிருந்து ஓடி போக பாக்குறா. எல்ஜினும் அவளை தரன்னு இழுத்துட்டு அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிற இன்னொரு டோருக்கு உள்ள இழுத்துக்கிட்டு போறான். பாய்டோட பையன் ஃபாத்திமாவை தேடுறதுக்காக போயிட்டு இருக்கான். பாய்டும் சொல்றாரு, ஃபாத்திமா அந்த சிம்பிள் போட்ட கல்லை எடுத்துட்டு தான் போயிருக்கா, சோ அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நைட் ஆகிரும், மார்னிங் தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்ல பாய்டோட பையனும் கேட்க மாட்டான். இப்பவே தேடி ஆகணும்னு சொல்றான். அப்ப பாய்டுக்கு பழைய மாதிரி கை ஆட ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு நோய் இருக்குல்ல, அந்த நோய் வந்தா முதல்ல கை நடுங்க ஆரம்பிக்கும், அப்புறம் நடக்கவே முடியாம ஒரு இடத்துலயே முடங்கி போயிருவாங்க. இப்படிப்பட்ட நோயால தான் பாய்டு பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயால அவருக்கு அந்த இடத்துல கை ஆட ஆரம்பிக்குது. உடனே பாய்டோட பையனும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறான். பாய்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்ப அவரோட காலுமே இப்ப நடுங்க ஆரம்பிக்குது. அவரால் நடக்க கூட முடியல. ஒரு செகண்ட்ல அவர் நில தடுமாறுறாரு. உடனே அவரோட பையனும் அவரை கூட்டிக்கிட்டு ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். இப்போ ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு எல்ஜின் வர்றான். சில திங்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப ஃபாத்திமாவும் எல்ஜின் கிட்ட ப்ளீஸ் எல்ஜின் என்ன போக விடு, உன்கிட்ட பேசுற அந்த பேயை நானுமே பார்த்தேன், அது உன்கிட்ட என்னதான் சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றா. எல்ஜினும் ஃபாத்திமா நீ ஒண்ணு என்னோட கைதி இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன், எல்லாமே நல்லதுக்கு தான், நீ ஒழுங்கா சாப்பிடணும், நீ ஒழுங்கா சாப்பிட்டாதான் பேபி சீக்கிரமா வரும், அப்பதான் நம்ம எல்லாருமே சீக்கிரமா இங்க இருந்து போயிருவோம்னு சொல்லி அவனோட பிளட்டை புடிச்சு வச்சிருந்திருப்பான்ல ஒரு பாட்டில்ல, அந்த பிளட்டை ஃபாத்திமாவுக்கு குடிக்க கொடுக்குறான். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குடி,
பேபிக்கும் பசிக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறான். அவளும் குடிக்கிறா. ஃபர்ஸ்ட் வேண்டா வெறப்பா குடிக்கிறவோ அப்புறம் பேய் மாதிரி குடிக்க ஆரம்பிக்கா. இப்ப விக்டரை காமிக்கிறாங்க. லாஸ்டா அந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட்ல வச்சு கிறிஸ்டோபர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிட்ட பேசி இருப்பார்ல, அந்த விஷயத்தை பத்தி ஜிம்மோட வைஃப் கிட்ட விக்டர் சொல்லி முடிஞ்சு சர்ச்சை விட்டு வெளியே போறாரு. அப்ப ஜிம்மோட வைஃபும் விக்டர் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு வெளியே போறான்னு கேட்க விக்டரும் சொல்றாரு, என்னால இனி எதுவுமே ஞாபகப்படுத்த முடியாது. நான் மட்டும் என் அம்மா கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டோபர் கிட்ட சொன்ன அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தேன்னா என் அம்மா இப்ப என் கூட இருந்திருப்பாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆயிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து போக போற டைம் ஜிம்மோட வைஃப் விக்டரோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னமோ ஆகுது. நமக்கு என்னமோ ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே விக்டரோட கையை விட்டுறாங்க. விக்டரும் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இப்படி ஜிம்மோட வைஃப் விக்டரை தொட்டப்போ என்னமா மாதிரி நின்னத சாரா பார்த்திருப்பா. அத ஜிம்மோட வைஃப் கிட்டையும் அவ கேக்குறா. ஜிம்மோட வைஃபும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கென்னி வர்றான். உங்க பொண்ணு ஜூலி திடீர்னு காட்டுக்குள்ள விழுந்து கிடந்தா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட ஜிம்மோட வைஃபும் அங்க இருந்து போயிடுறாங்க. சாராவும் என்னமோ சரியில்லைன்னு பாக்குறா. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஜூலிய டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஜூலி நல்லா தான் இருக்கான்னு எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. அப்ப டாக்டர் சரி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஜூலியும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கல, நானும் ஈத்தனும் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போனோம், அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவ்வளோதான் சொல்லா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பச்சையா தெரியுது ஜூலி எதையோ சொல்லாம மறைக்கிறான்னு. சரின்னு டாக்டரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஜிம் ஜூலி கிட்ட என்ன ஆச்சு, நீயும் ஈத்தனும் எதுக்காக அங்க போனீங்கன்னு கேட்க ஜூலியும் ஒன்னும் இல்லப்பா, நானும் ரேண்டலும் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போகணும்னு சொன்னதுமே ஜிம்மும் என்னது ரேண்டல் கூடையான்னு கேட்கிறாரு. ஜூலியும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜூலியோட அம்மா அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுதான்னு கேக்குறாங்க. அப்ப ஜிம்மோ நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அதே டைம்ல ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்ல தான் ரேண்டல் இருக்கிறான். அவனுக்கு அந்த பூச்சிங்க போடுற பஸ்ஸிங் சத்தம் கேக்குது. ரொம்ப பலமா கேட்க ரேண்டலும் தடுமாறுறான். அப்ப ஜிம் அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறாரு. ரேண்டலும் ஓபன் பண்ணி என்னன்னு கேக்குறான். ஜிம்மோ நீயும் ஜூலியும் அந்த இடிஞ்சு போன கெட்டடத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு கேக்குறாரு. ரேண்டலும் ஏன் அவ சொல்லலையா, நான் இதை பத்தி எல்லாம் பேசுற மூட்ல இல்லைன்னு சொல்றான். ஜிம்மோ ரேண்டல் கிட்ட அந்த பூச்சிங்க பிடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து அவளுக்கு உள்ளாடி என்னமோ நடக்குது, அவ அதை எங்க கிட்ட சொல்ல மாட்டா, மேபி உனக்கு அது தெரிஞ்சிருக்கலாம்னு தான் கேட்டேன்னு சொல்ல ரேண்டலும் அவளுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாதுன்னு சொன்னா, அதான் டோனாவோட வேனை எடுத்துட்டு போய் கத்து கொடுத்தேன். அப்ப நான் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போற மாதிரி ஆயிட்டு அவளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதும், அவகிட்ட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு திரும்பி போகாதேன்னு சொன்னேன்னு சொல்ல ஜிம்மோ ஏன் அங்க போக வேண்டாம்னு நீ சொன்னேன்னு கேக்குறாரு. அதுக்கு ரேண்டலும் அந்த இடம் ஏதோ எனக்கு தப்பா தோணுச்சுது, அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே ஜிம்மு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ரேண்டல் ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேளுங்க, அவளுக்கு டிரைவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க, ஏன்னா நம்ம யாரும் இங்க இருந்து போக போறது இல்ல, சோ அட்லீஸ்ட் அவளுக்கு அதையாவது சொல்லி கொடுங்கன்னு சொன்னதும் ஜிம்மு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப பாய்ட காமிக்கிறாங்க. பாய்டும் அவரோட பையனும் ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. பாயோட பையனும் நீங்க ஓகே தானே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமான்னு கேட்க பாய்டும் ஒன்னும் இல்ல, இது போல அடிக்கடி வந்திருக்கு, வா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. அப்ப பாயோட பையனும் ஃபாத்திமாவை பத்தி யோசிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட பாய்டு ஃபாத்திமா கிட்ட அந்த சிம்பிள் போட்ட கல் இருக்கு, சோ பயப்படாத, அவ சேஃபா தான் இருப்பான்னு சொல்றாரு. பாயோட பையனும் ஓகேன்னு சொல்லி அவர் கூட இருந்து பேச போறான். கொஞ்ச நேரத்துல சூரியனும் மறைய போகுது. காலனில நைட்டுக்காக எல்லாருமே தயாராகிறாங்க. அப்ப டோனா ஃபாத்திமாவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அவ காலனில இருந்தப்போ உள்ள எல்லா மூமெண்ட்ஸையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்லையும் காமிக்கிறாங்க. நைட் ஆயிட்டு ஜிம்மும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ஜிம் சொல்றாரு, நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், நீ இந்த இடத்த பத்தி சொன்னப்போ எல்லாம் நீ சொல்ற எதையுமே பெருசா கண்டுக்காம இருந்தேன், நாம இனி ஒன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜூலி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு சொல்ல ஜிம்மும் ஆமா அவ எதையோ மறைக்கிறான்னு அவரும் சொல்றாரு. இப்ப பாய்டும் அவரோட பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை பத்தி இப்பதான் அவரோட பையன் கிட்ட சொல்றாரு. பாயோட பையனும் இது யாருக்கெல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி இப்படி நடக்க முடியாம ஆகியிருக்கான்னு கேட்க பாய்டும் இப்படி எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு கென்னிக்கும் டாக்டருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி கை மட்டும் தான் அடிக்கடி நடுங்கும், இப்பதான் முதல் தடவையா கால் நகர முடியாம ஆகிருக்குதுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு பாய்டு சொல்றாரு. கென்னியோட அம்மா இறந்தப்போ அந்த பண்ணையில நான் இருந்தேன். கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ணி கொன்னதை என்னைய பார்க்க வச்சதுங்க. அந்த பண்ணைக்கு என்னையும் கென்னியோட அம்மாவையும் ட்ரிக்ஸா வர வச்சதுங்க. அதுங்க சொன்னது இல்லாம என்னோட நம்பிக்கையை உடைக்கணும்னு. ஒருவேளை ஃபாத்திமாவோட விஷயத்திலையும் அப்படி கூட இருக்கலாம். அவ வயித்துல வளர்ற பேபி நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக இந்த காடு நமக்கு எதிராக கூட பண்ணலாம்னு உடைஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தோட விண்டோவை ஒரு மான்ஸ்டர் தட்டிக்கிட்டே இருக்கு. பாய்டு எல்லாமே ஓகே தானான்னு அந்த மான்ஸ்டர் கேட்க பாய்டு கடுப்பாகி கன்னை எடுத்துட்டு அந்த விண்டோ கிட்ட போய் மான்ஸ்டர் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மான்ஸ்டரும் அதோட கைய கன் மாதிரி வச்சு அதோட தலையிலேயே சுட்டுக்கிற மாதிரி செய்கை பண்ணுது.
வருது. பாய்டும் செம்ம கோவமா இருக்கிறனால பாய்டோட பையனும் சமாதானப்படுத்துறான். பாய்டும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அதே டைம்ல சாராவை காமிக்கிறாங்க. சாரா அவளுடைய பிரதர் கொடுத்த ஒரு சின்ன பொம்மையை கென்னி உடைச்சிருப்பான்ல, அதை இப்போ கம்ப்ளீட்டா ஒட்ட வச்சுட்டா. அந்த பொம்மையை ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறப்ப அவளுக்கு திரும்பவும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. சாராவும் கதறா, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே விழுந்து கதற ஆரம்பிக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி மார்னிங் எல்ஜின் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றான். பேஸ்மெண்ட் உள்ளாடி ஃபாத்திமாவும் அங்க இருக்கிற இரும்பு கட்டில இருந்து ஒரு இரும்பு துண்டை உடைச்சு எடுக்க ட்ரை பண்றா. இப்ப பார்த்தா ஃபாத்திமாவோட வயிறு 5-6 மாசம் கர்ப்பிணி போல இருக்கு. எல்ஜினோட பிளட்டை குடிச்சிருப்பால, அதுக்கப்புறமா தான் இப்படி ஆயிருக்கு. எல்ஜின் உள்ள வர போறான்னு தெரிஞ்சதுமே அந்த கட்டில இருந்த ஒரு இரும்பு துண்டை எப்படியோ உடைச்சு எடுத்துடுறா. அதை அவளோட கைக்குள்ளாடியும் மறைச்சு வச்சுக்கிறா. எல்ஜினும் உள்ள வந்து பார்த்துட்டு, பாரு நீ ஒழுங்கா சாப்பிட்டா பேபி சீக்கிரமா பிறந்துரும், உனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாதும், சோ இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ஃபாத்திமாவும் எல்ஜின் என்னால எந்திக்க முடியல, என்ன தூக்கி விட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல எல்ஜினும் பக்கத்துல போறான். ஃபாத்திமாவும் கையில ஒளிய வச்சிருந்த அந்த ஷார்ப்பான இரும்பு பொருளை வச்சு எல்ஜினோட கையில ஒரு கீரலை போட்டுட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. ஆனா எல்ஜின் அவளை திரும்பவும் பிடிச்சிடுறான். இந்த ஃபாத்திமா பொண்ணு அந்த ஷார்ப்பான இரும்பு பொருளை வச்சு அவன் கழுத்துல போடுவான்னு பார்த்தா கையில கிழிச்சிருக்கா. ஒருவேளை அவனை கொல்றதுல அவளுக்கு விருப்பம் இல்லையே என்னமோ. இந்த பக்கம் பாயரோட பையன் மார்னிங் ஆனதுமே ஃபாத்திமாவை தேடி போக போறான். அப்ப சாரா அந்த இடத்துக்கு வந்து ஃபாத்திமாவை காணும் தானேன்னு கேட்கறா. இதை கேட்டதுமே பாயரோட பையன் ஃபாத்திமாவை சாரா தான் என்னமோ பண்ணிட்டாளோன்னு நினைக்கிறான். பாய்டு தான் அவனை தடுக்கிறாரு. சாராவும் சொல்றா, எனக்கு நேத்து நைட்டு வாய்ஸ் கேட்டுது, அது என்ன சொல்லுச்சுன்னா ஃபாத்திமா தானாவே எங்கேயுமே போகல, அவளை ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு போயிருக்கு, அவ ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறா, அதுவும் பயந்து போய் இருக்கிறா. இது எல்லாமே சொல்லிட்டு அந்த வாய்ஸ் என்ன பார்த்து சிரிச்சுது. ஏன்னா நம்மளால அவளை டைமுக்கு கண்டுபிடிக்க முடியாதும் ஃபாத்திமாவை நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிச்சுன்னு சொல்ல பாய்டும் பாய்டோட பையனும் என்ன பண்ணதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்படியே காலனில விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் விண்டோ வழியா தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே என்னைக்காவது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் கலெக்ட் பண்ணி வச்சேன், ஆனா இதுங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. கென்னியும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் காலனில தானே இருக்கிறான். இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு கென்னி விக்டரோட ரூமுக்கு வந்து விக்டரை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா விக்டர் அதையெல்லாம் கேட்காம காலனியோட கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கோடாலியை எடுத்து வெளியே போக போறாரு. அப்ப கென்னி விக்டர் நில்லு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்க விக்டரும், நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், மக்கள் எல்லாருமே பயந்தது போதும், நான் ஒரு முட்டாள்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப அந்த லேடி போலீஸும் கொஞ்சம் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்க விக்டரும் வேண்டாம் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்ல லேடி போலீஸும் அந்த கோடாலியை எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லுன்னு கேட்க விக்டரும் ஒரு மரத்தை வெட்ட போறேன்னு சொல்லி டோரை திறந்து அங்கிருந்து போயிடுறாரு. அதே டைம்ல தான் பாய்டு டோனாவை பார்க்க காலனிக்கு வந்திருக்காரு. ஃபாத்திமா தான் அந்த பாட்டியை கொன்னான்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி இருப்பாங்கல்ல டோனா. இப்ப டோனா பாய்டை பார்த்ததுமே ஃபாத்திமாவை பத்தி எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. பாய்டும் ஃபாத்திமா காணோம், சாராவுக்கு நேத்து நைட்டு வாய்ஸ் கேட்டிருக்கு, ஃபாத்திமா பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கிறா, ஆனா நம்மளால அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்ல டோனாவும் எல்லா மக்களையும் டைனருக்கு வர சொல்லு பாய்டு, மீட்டிங் போடுவோன்னு சொல்லி எல்லாரையும் டைனருக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வச்சு பாய்டு எல்லார்கிட்டையும் சொல்றாரு, ஃபாத்திமாவை காணோம், அவ பக்கத்துல தான் எங்கே இருக்கான்னு தெரிய வந்தது, அவளை நாம கண்டுபிடிக்கணும், எல்லாரும் 2 பேரா போய் தேடுங்கன்னு சொல்ல எல்லாருமே போறாங்க. ஜிம்மும் ஈத்தனும் ஒரு பக்கம் போறாங்க, ஜிம்மோட ஒய்ஃபும் ஜூலியும் ஒரு பக்கம் போறாங்க, கென்னியும் பாய்டும் இன்னொரு பக்கம் போறாங்க, பாய்டோட பையனும் எல்ஜினும் இன்னொரு பக்கமா தேடி போறாங்க. இப்படி வெளியே எல்லாருமே ஃபாத்திமாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமா ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல எல்ஜின் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறப்ப கால் தடிக்கு கீழே விழுந்துடுறா. அப்படி அவ விழுந்த இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கு. அதை பார்த்ததுமே அதை இழுத்து பார்க்கறா. அதை சுத்தி மண் இருக்கிறனால அதை இழுக்க முடியல. அதனால அந்த கைப்பிடியை சுத்தி இருக்கிற மண்ணை எடுக்க ஆரம்பிக்கிறா. அங்கேயே சீனை கட் பண்ணி பாய்டையும் கென்னியையும் காமிக்கிறாங்க. பாய்டு கென்னி கிட்ட சொல்றாரு, என்னோட நோய் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னோட ஷெரீஃப் பேஜை நீ எடுத்துக்கோ, இங்க இருக்கிற எல்லா மக்களையும் நீ வழி நடத்துன்னு சொல்ல கென்னியும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதும், நான் என்னோட பழைய வேலையை நான் செய்கிறேன், நான் டெபுட்டி ஷெரீஃபாவே இப்பத்துல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஃபாத்திமாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தலைவன் ஜேடு என்ன பண்றான்னு காமிக்கிறாங்க. ஜேடு ஒரு மரத்துல அந்த பாட்டில் ட்ரீல இருக்கிற மாதிரியே பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தொங்க போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு கிறிஸ்டோபரும் அந்த ஜாஸ்பர் பொம்மையும் தெரியுது. ஜேடு அதெல்லாம் கண்டுக்காம போயா வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுன்னு சொல்ல அந்த ஜாஸ்பர் பொம்மையும் மான்ஸ்டர் போல கத்துது. இப்ப ஜேடு பயந்து கீழே விழுந்துடுறாரு. அங்க விக்டரோட அப்பா ஹென்ரியும் வந்து, இங்க என்ன பண்ற ஜேடு, ஃபாத்திமாவை காணோம், நீ தேட போகலையான்னு கேட்க இப்பதான் ஜேடுக்கு ஃபாத்திமா காணாம போன விஷயமே தெரியுது. சரின்னு சொல்லி ஹென்ரியும் ஜேடும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோடாலி எடுத்துட்டு போன விக்டர் நேரா அந்த ஃபாரவே ட்ரீக்கு தான் வந்து அதை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் அந்த இடத்துக்கு வந்து, நிறுத்து விக்டர், அந்த ட்ரீயை வெட்டாத, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல விக்டரும் ஏன்
ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் நான் கிறிஸ்டோபரை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், நீங்களே தான் இனி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், நீ இதை புரிஞ்சுப்பேன்னு அவன் சொல்றான். விக்டரும் அந்த பையனை பார்த்து இவ்வளவு வருஷமா நீ ஒரே மாதிரி தான் இருந்த, ஆனா இப்ப நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்க ஏன்னு கேட்க அந்த பையனும் இங்க எல்லாமே சேஞ்ச் ஆகுது விக்டர்னு சொல்றான். விக்டரும் இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகுறது கெட்ட விஷயமான்னு கேட்க அந்த பையனும் ஒன்னும் சொல்லாமே நிக்கிறான். விக்டரும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அந்த பையனும் நீ அந்த ட்ரீயை வெட்டாம இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். விக்டரும் கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே எல்ஜினும் பாய்டோட பையனையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபாத்திமா தேடிட்டு இருக்கிறப்ப எல்ஜின் பாய்டோட பையன் கிட்ட உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நான் பஸ்ல இந்த டவுனுக்கு வர்றப்ப எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, என்கிட்ட ஏதோ ஒன்னு பேச ட்ரை பண்ணுது, ஒருவேளை இது எல்லாமே ஒரு காரணமா தான் நடக்குதோ, ஃபாத்திமா காணாம போனது எல்லாமே ஒரு காரணமா இருக்கலாம், மேபி உன் குழந்தை ஃபாத்திமா எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ண கூட இது எல்லாம் நடக்கலாம்னு சொல்ல பாயோட பையனுக்கும் எல்ஜின் மேல ஒரு சந்தேகம் வருது. அதை காட்டிக்காமலேயே நாம இப்ப ஃபாத்திமாவை தேடலாம்னு சொல்லி எல்ஜின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதே டைம் ஜூலியும் ஜிம்மோட வைஃபும் விக்டரோட ட்ரக்ல ஃபாத்திமா இருக்காளான்னு தேடி பாக்குறாங்க. அங்க ஃபாத்திமா இல்ல. அப்ப ஜூலியும் அவளுக்கு நடந்ததை அம்மா கிட்ட சொல்றா. அம்மா, நான் அந்த இடிஞ்சு போன இடத்துக்குள்ள போனப்ப வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது, ஒரு சேம்பர் போல இருந்தது, அங்க என்னையவே நான் பார்த்தேன், சங்கிலில கட்டப்பட்டு இருந்தேன், நான் ரேண்டல் மரியா எல்லாருமே அங்க இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அங்க இருந்து யாரையுமே காணோம், பக்கத்திலேயே இன்னொருத்தர் சங்கிலில மாட்டி கிடந்தாரு, அங்க இருந்து கதவை திறந்து வெளியே போறப்ப உங்க வாய்ஸையும் விக்டரோட வாய்ஸையும் கேட்டேன், இன்னும் உள்ள போய் பாக்குறப்ப அங்க சின்ன குழந்தைங்க கதற சவுண்ட் கேட்டது, அங்குயின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க, நான் அங்கேயே மாட்டிருவனும் ரொம்ப பயந்து இருந்தேன்னு சொல்ல ஜூலியோட அம்மாவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஜூலியோட அம்மாவோட கண்ணுக்கு அந்த குழந்தைங்கள ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு தெரியுது. அந்த குட்டி பொண்ணு என் பின்னாடியே வாங்கன்னு கூப்பிடுறா. இவங்களும் அந்த குட்டி பொண்ணோட பின்னாடியே போறாங்க. அதே டைம்ல ஃபாத்திமா அந்த கைப்பிடியை சுத்தி மண் இருந்ததுல, அந்த மண் எல்லாத்தையும் நீக்கி பாக்குறப்ப அது ஒரு டோர். அந்த டோரை திறக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. அப்ப சைட்ல பார்த்தா அந்த பேய் நிக்குது, அப்படியே பக்கத்துல வருது. ஃபாத்திமாவும் பயந்து கத்துறா. அப்ப அந்த பேயும் அவளோட வாயை பொத்தி பிடிச்சு வைக்குது, சவுண்டு போடாத இன்னும் செய்கை பண்ணுது. அதே டைம்ல தான் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு ஜூலியும் ஜிம்மோட வைஃபும் வர்றாங்க. அவங்க அங்க வந்து பாக்குறப்ப இவங்க முன்னாடி போயிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணையுமே காணும். ஆனா ரூட் செல்லர் பேஸ்மெண்டோடைய டோர் ஓபன் ஆகி கிடக்குது. ஜிம்மோட வைஃபும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி அவங்க உள்ள போறப்பவே ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்களும் உள்ள போய் பாக்குறப்ப உள்ளாடி விக்டர் நிக்கிறாரு. ஜிம்மோட வைஃபும் பக்கத்துல போறாங்க. என்னாச்சு விக்டர்னு கேக்குறப்ப விக்டரும் என் அம்மாவை இங்கதான் லாஸ்டா பார்த்தேன், இவ்வளவு வருஷமா நான் உயிரோட இருந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நான் காரணம் என்னோட அம்மாவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஜிம்மோட வைஃபும் அப்படி இல்ல விக்டர், நீ சின்ன பையன், இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. விக்டரும் அவங்களை இறுக்கி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப ஜிம்மோட வைஃபுக்கு விக்டரோட அம்மா கடைசியா விக்டரையும் அவரோட சிஸ்டரையும் கட்டி பிடிச்சிட்டு போனது அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு இது தெரிஞ்சதுமே விக்டரை விட்டுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு விக்டரோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிய வருது. விக்டரோட அம்மாவும் விக்டர் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல விட்டுட்டு அந்த ஃபாரவே ட்ரீக்கு போயிருப்பாங்க. அங்க அந்த ஸ்மைலியும் அதாவது அந்த மான்ஸ்டரும் வந்திருக்கும். அது அப்படியே அதோட உருவத்துக்கு மாறி ஓடி போய் விக்டரோட அம்மாவை பிடிக்குது. இது எல்லாமே ஜிம்மோட வைஃபுக்கும் தெரியுது. அப்ப ஜூலியும் வந்து அம்மா என்னாச்சுன்னு கேக்குறா. அப்ப ஜிம்மோட வைஃபும் ஜூலி கிட்ட என்ன தொடாதேன்னு சொல்றாங்க. ஆனா விக்டரை தொடுறாங்க. ஜூலியும் ஒன்னும் புரியாம நிக்கிறா. பாய்டும் கென்னியும் இந்த காட்டோட ஒரு மேப்பை வரைஞ்சி அதுல இப்ப எங்கெல்லாம் ஃபாத்திமாவை தேடிட்டு இருக்காங்கன்னு இனி எங்கெல்லாம் நம்ம தேடலாம்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க பாய்டோட பையன் வர்றான். பையனை பார்த்ததுமே ஏன் இவன் ஃபாத்திமாவை தேடாம இங்க வந்திருக்கான்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு பாய்ட். பாய்டோட பையனும் எல்ஜினுக்கு ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஃபாத்திமா காணாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவன்கிட்ட ஏதோ ஒன்னு பேச ட்ரை பண்ணுதுன்னு சொன்னான். கண்டிப்பா அவனுக்கு ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு தெரியும்னு சொல்ல பாய்டும் எல்ஜின் இப்ப எங்க இருக்கிறான்னு கேக்குறாரு. காலனில இருப்பான்னு பையன் சொன்னதுமே சரி நீங்க ரெண்டு பேரும் அந்த காலனிக்கு போங்க, எல்ஜின் காலனில இருந்து வெளியே போகாம பாத்துக்கங்க, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அவ இப்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறா. அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வயத்துக்குள்ள இருக்கிற பேபி அசைய ஆரம்பிக்குது. ஃபாத்திமாவும் வலியில கத்துறா. அங்கே சீனை கட் பண்ணி இப்ப ஜிம்மையும் அவரோட பையன் ஈத்தனையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப ஜிம்மோட வீட்டுக்குள்ள இருந்து விக்டர் வெளியே வர்றாரு. அதை பார்த்ததுமே ஈத்தன் விக்டர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க விக்டரும் உங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஜிம்மு உள்ள ஓடி போய் பாக்குறாரு. ஜிம்மு அவரோட ஒய்ஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப நான் ஓகே தான் சொல்றாங்க. வெளியே விக்டர் ஈத்தன் கிட்ட நான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்தேன், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்லைன்னு
இருக்குன்னு சொல்றப்போ ஜூலியும் வெளியே வர்றா. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தனியா பேசட்டும், நாம அந்த டைனருக்கு போலான்னு சொல்லி ஈத்தனை கூப்பிட ஈத்தனும் ஓகே சொல்லி கூடவே போறான். விக்டரையும் கூப்பிட்டு பாக்குறான். விக்டர் நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு குட்டி பொண்ணோட பின்னாடி நானும் ஜூலியும் போனோம். நாங்க அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட் கிட்ட போனதும் அங்க உள்ளாடி விக்டர் மனசுடைஞ்சு போய் நின்னான். நானும் விக்டருக்கு ஆறுதலா அவனை கட்டி பிடிச்சேன். அப்ப நான் விக்டரோட அம்மா விக்டர் அந்த ரூட் செல்லர்ல விட்டுட்டு போனதை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு நைட் அவங்க ட்ரீக்கு போனதும் எல்லாமே நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க. அப்ப ஜிம்மும் இது எல்லாம் ஒரு விஷன் போலவா தெரிஞ்சதுன்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல விஷன் மாதிரி இல்ல, எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல, அது விஷனுக்கும் மேல. நான் விக்டரோட அம்மாவை அங்க உணர்ந்தேன். அவங்க என்கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஜிம்மும் ஜேடு கிட்ட போய் பேசி ஜேடை கூட்டிட்டு வர்றாரு. ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேடு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. விக்டரோட அம்மா அந்த ட்ரீ கிட்ட வர போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல மான்ஸ்டர் ஒன்று வந்து அவங்கள பிடிச்சிட்டுதுன்னு சொல்ல அப்ப ஜிம் ஜேட் கிட்ட இந்த மாதிரி தானே உனக்கும் விஷன் வந்திருக்கலான்னு கேட்க ஜேடும் இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்த விஷன்ஸ் எல்லாமே ஒரு விஷயம் அங்கே இருக்காது, ஆனால் என் கண்ணுக்கு தெரியும், அவ்வளோதான், அடுத்த செகண்டே அது காணாமல் போயிடும். ஆனால் இது விக்டரோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சிருக்குதுன்னா இது எப்பவும் போல வர்ற சாதாரண விஷன் இல்லைன்னு சொல்றாரு. தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னு தெரியுமா? ஒரு எனர்ஜியை நம்மளால கிரியேட் பண்ணவோ அழிக்கவோ முடியாது, மாறா அந்த எனர்ஜியை இன்னொரு ஃபார்மா ஒரு வடிவமா மாற்ற முடியும். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நினைவுகள், நம்மளோட ஆன்மா எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி தான். மேபி இந்த இடத்துல எல்லாரோட எனர்ஜியும் இருக்குதோ என்னமோன்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்து ஒருவேளை அந்த குழந்தைங்க தான் விக்டரோட அம்மா பத்தின எல்லா விஷயத்தையும் நீ பார்க்கணும்னு நினைச்சிருந்தா சரி எங்க வச்சு நீ அந்த குழந்தைங்களை பார்த்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் நான் விக்டரோட ட்ரக்கு கிட்ட வச்சு தான் பார்த்தேன்னு சொல்லி அங்க அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப சாராவை காமிக்கிறாங்க. சாரா சர்ச் உள்ளாடி தான் இருக்கிறா. அங்க பாய்டு வந்து சாரா என் கூட காலனி வரவா ஒன்னு சொல்லணும்னு சொல்லி காலனிக்கு வர்ற வழியிலேயே எல்ஜின் பத்தி சொல்றாரு. எல்ஜின் ஏதோ ஒன்னு கூட பேசிட்டு இருக்கிறதா என் பையன் கிட்ட சொல்லி இருக்கான். ஃபாத்திமாவும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் தான் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமா இருக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கான். நீ தான் அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதுங்க என்னத்தான் சொன்னாலும் அது எல்லாமே நம்ம நல்லதுக்கு இல்லைன்னு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே காலனி உள்ளாடி இருந்து டோனா கோவத்துல வெளியே வர்றாங்க. பாய்டு கிட்டையும் வந்து ஏன் பாய்டு கென்னியும் ஓம் பையனும் எல்ஜினை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்க பாய்டு அதுக்கு பதில் சொல்லாம அந்த லேடி போலீஸ் எங்கன்னு கேட்கிறாரு. டோனாவும் அவ இன்னும் வெளியே தான் இருக்கிறா, காலனில எல்லாரும் ஃபாத்திமாவை தேடிட்டு இருக்கிறாங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்க பாய்டும் காலனியை கிளியர் பண்ண டோனா ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அதே டைம்ல தான் எல்ஜின் காலனி உள்ளாடி இருந்து ஒரு ரூம்ல இருந்து வெளியே வர்றான். அங்க கென்னி, பாய்டோட பையன், பாய்டு, டோனா, சாரா எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறான். பாய்டும் எல்ஜின் கிட்ட கொஞ்சம் பேசணும், டோனாவோட ரூமுக்கு வான்னு சொல்லி எல்லாருமே டோனாவோட ரூமுக்கு போறாங்க. எல்ஜினுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு. பாய்டும் எல்ஜினை ஒரு சேர்ல உட்கார சொல்றாரு. அவனும் பயந்து போய் உட்கார்றான். பாய்டு கிண்ணி கிட்ட வந்து வெளியே இருந்து யாரும் வராம பாத்துக்கன்னு சொல்லிட்டு எல்ஜின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்ஜினோட பேக்கை செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க நிறைய துணியும் அந்த போலரைட் கேமராவும் இருக்கு. அதை எடுத்து வெளியே வச்சுட்டு எல்ஜின் ஸ்ட்ரைட்டாவே நான் உன்கிட்ட கேட்கிறேன், ஃபாத்திமா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லிருன்னு கேட்க எல்ஜினும் அவ என்கிட்ட இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், புரிஞ்சுக்கங்க, இப்ப நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்றான். டோனாவும் எல்ஜின் கிட்ட அவ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா சொன்னல, அந்த அவ யாருன்னு கேட்க எல்ஜினும் அவ ஒரு ஏஞ்சல், அவ நமக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றான்னு சொல்றான். எல்ஜின் அந்த பேய தான் ஏஞ்சல்னு சொல்றான். கூடவே ஃபாத்திமாவோட பேபி தான் நம்மளை இங்க இருந்து காப்பாத்த போகுதுன்னு சொல்றான். அப்ப சாராவும் எல்ஜின் என்னோட பிரதர் இறந்து போன விஷயம் உனக்கு தெரியும் தானே, நானே என்னோட பிரதர் சாக காரணம்னு உனக்கு தெரியும் தானே, எனக்கு சில வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சது, அந்த வாய்ஸ் என்ன ஒரு பையனை கொல்ல சொல்லிச்சுது, அப்படி கொன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிச்சுது, இந்த இடம் நமக்கு எதுவுமே தராது, நம்ம கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்குன்னு சொல்ல எல்ஜினோ இது டிஃபரெண்ட் சாரா, நான் பண்ற விஷயங்கள்னால யாரும் சாகல, கொல்லப்படவும் இல்லை, ஆனா நீ கொலை பண்ண, அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபாத்திமா இறந்து போக மாட்டா, அவ நல்லா தான் இருப்பா, அவளோட குழந்தை மட்டும் பிறந்ததுன்னா நாம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம், நம்புங்கன்னு சொல்றப்போ டோனாவும் சரி அவ பிரெக்னண்டா இருக்கான்னே வச்சுக்கலாம், ஆனா குழந்தை வரணும்னா இன்னும் நிறைய மாசம் ஆகும்லான்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்ஜினும் இல்ல குழந்தை வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, நீங்க ஃபாத்திமாவோட வயரை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு சொன்னதுமே பாய்டோட பையன் கடுப்பாகி ஃபாத்திமா எங்கன்னு கேட்டு எல்ஜினை அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே சேர்ந்து பாய்டோட பையனை பிடிச்சி வெளியே கொண்டு போறாங்க. பாய்டும் அவனை சமாதானப்படுத்துறாரு. அங்க எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சாராவும் சத்தமா
அவன் ஃபாத்திமா இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடம் அவனோட மைண்ட்ல இங்க இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி இருக்கும். அதை அவன் ரொம்ப நம்பிட்டான். கண்டிப்பா ஃபாத்திமா எங்க இருக்கான்னு சொல்லவே மாட்டான்னு சொன்னதுமே பாய்டு டோனாவை பார்த்து டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு டோனான்னு கேக்குறாரு. டோனாவும் முதல்ல தயங்குறாங்க. அப்புறம் டூல்ஸ் எல்லாமே ஷெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பாய்டும் நான் போய் டூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரேன், அதுவரை யாருமே இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு கென்னி அந்த ரூமுக்கு காவலா போட்டுட்டு அங்கிருந்து ஷெட்டுக்கு போறாரு. அதே டைம்ல ஹென்றி அங்க நடந்து போறப்ப விக்டரை பாக்குறாரு. அப்ப விக்டர் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. விக்டர் அவரோட அப்பாவை ஒரு மேடான பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அங்க 2 கல் இருக்கு. ஒரு கல்லு கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொரு கல்லு சின்னதா இருக்கு. பெருசா இருக்கிற கல்லை பார்த்து இங்கதான் அம்மாவை புதைச்சேன்னு சொல்ல ஹென்ரியும் உடஞ்சு போய் அந்த இடத்துல இருக்கிறாரு. பக்கத்துல இருக்க இன்னொரு கல்லை பார்த்து அதுதான் உன்னோட சிஸ்டரான்னு கேட்குறாரு. விக்டரும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச எல்லாமே சில துண்டுகள் தான். தங்கச்சி சின்ன பொண்ணா இருந்ததுனால அவளோட உடம்புல எல்லா பாகங்களும் கிடைக்கல. அந்த மான்ஸ்டர்ஸ் பிச்சி போட்டு வச்சிருந்தது. கிடைச்ச சில பாகங்களை வச்சுதான் இவங்களை நான் புதைச்சேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அம்மா கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் சொன்னதை நான் சொல்லாம இருந்திருந்தா இப்ப அம்மா நம்ம கூட இருந்திருப்பாங்க, என்னோட சிஸ்டரும் கூடவே இருந்திருப்பா. இப்ப எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நானும் அவங்க கூட அந்த நைட்லயே இறந்து போயிருக்கணும்னு சொல்லி அழுறாரு. விக்டரோட அப்பாவும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேடா அந்த விக்டரோட வேனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் இங்க வச்சுதான் அந்த குழந்தைங்களை பார்த்தேன்னு சொல்றப்பதான் ஜிம்முக்குமே தெரிய வருது ஜேடு அந்த குழந்தைங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்காருன்னு. அப்ப ஜேடும் சொல்றாரு அந்த குழந்தைங்க அந்த கல்லால ஆன ஸ்லாப்ல படுத்து சீலிங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அங்க வேரெல்லாம் சேர்ந்து ஒரு சிம்பிளா தெரிஞ்சதுன்னு சொல்ல, அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டோபர் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா என்கிட்ட விக்டர் சொன்னாரு. அது என்னன்னா அந்த குழந்தைங்க அவங்களோட நம்பிக்கையை ஒரு வேர்ல செலுத்தி இருக்காங்க, அந்த வேர் தான் சிம்பிளா மாறுச்சு, அதுதான் அந்த ஃபாரவே ட்ரீயாவும் மாறுச்சுன்னு சொன்னதுமே ஜேடு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சிம்பிள்ஸ் தான் ட்ரீயா, இதை ஒழுங்கா சொல்லி இருக்கலாம்ல, வெறும் அங்குவி அங்குவின்னு கத்துனா எங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த குழந்தைங்களை திட்டுறாரு. உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வேணும்னா ஒழுங்கா தெளிவா கேளுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம்னு சொல்லி விக்டரோட ட்ரக் பக்கத்திலேயே போய் உட்கார்றாரு. அப்படியே இப்ப பாய்டு அந்த ஷெட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அங்க இருந்து கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே எடுத்துட்டு போறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு அந்த சர்ச்சோட ஃபாதர் தெரியுறாரு. அப்ப சர்ச்சோட ஃபாதரும் நீ இப்படி பண்ணாத பாய்டு, ஃபாத்திமா இந்த இடத்தோட பிடியில இருந்த போதுதான் அந்த பாட்டிய குத்தி கொன்னான், அதே மாதிரி தான் எல்ஜினோ இந்த இடத்தோட பிடியில இருக்கான். உனக்கு வேண்டப்பட்ட ஆளா இருந்தா என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள காப்பாத்துற, இதே வேற யாராவது தப்பு பண்ணா நீ வேற மாதிரி முடிவெடுக்கிற, சோ யோசிச்சு பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம பாய்டு டூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த ஷெட்ல இருந்து காலனிக்கு வர்றாரு. இப்ப அவர் காலனிக்கு வந்துடுறாரு. எல்லார்கிட்டையும் யாருமே மேல வர வேண்டாம், நான் எல்ஜினை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்ஜின் கிட்ட லாஸ்டா உங்ககிட்ட கேட்கிறேன், ஃபாத்திமா எங்கன்னு சொல்லு. அப்ப எல்ஜினும் என்னால சொல்ல முடியாது பாய்டு, கொஞ்சம் பொறுத்தா போதும், நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல பாய்டும் கடுப்பாகி பக்கத்துல இருந்து ஒரு சின்ன டேபிளை எடுத்து அது மேல அவர் எடுத்துட்டு வந்த டூல்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாரு. அப்ப அங்க அந்த போலாராய்ட் கேமரா இருக்கும். அந்த கேமரா ஒரு போட்டோவை எடுக்குது. எல்ஜினும் இப்படிதான் நான் சொன்ன ஏஞ்சல் என்கிட்ட பேசும், அந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்ல பாய்டும் அந்த போட்டோவை எடுத்து பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப ஜேடா தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே விக்டரோட ட்ரக்குக்குள்ளாடி இருக்கிறப்போ ஜேட் அந்த பாட்டில் ட்ரீல இருக்கிற நம்பர்ஸை பத்தி பேசுறாரு. ஜிம்மும் டோட்டலா அதுல 10 நம்பர் இருக்கு, 0ல இருந்து 9 வரை. அத 4 நம்பரா பேப்பர்ல எழுதி இருக்கு. அதுல சில நம்பர்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. அப்படி ரிவர்ஸ்ல எழுதி இருக்கிறது 2 நம்பர், அது 2ம் 7ம் கரெக்டானு கேட்கிறாரு. ஜேடும் கரெக்டா சொல்ற ஜிம், நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஜிம்மும் ஜேடு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜேடு டோட்டலா அதுல 10 நம்பர் இல்ல 12 நம்பர், ஏன்னா 2ம் 7ம் ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. அப்ப அதை தனித்தனி நம்பரா நாம எடுத்துக்கணும். அந்த 12மே நம்பர்ஸ் கிடையாது, அது 12மே நோட்ஸ், அதாவது மியூசிக் நோட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே ஜேடு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஜேடும் ஜிம் நீ ஒரு ஜீனியஸ், நீ இப்ப உடனே உன்னோட வீட்டுக்கு போ, அங்க பேஸ்மெண்ட்ல விக்டர் அவனோட அம்மாவோட வயலினை ஒளிச்சு வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு பாருக்கு வா, நாங்க பாருக்கு போறோம்னு சொல்லி ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃபும் பாருக்கு போறாங்க. இப்ப அப்படியே காலனில என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பாய்டு அந்த போட்டோவை வச்சுட்டு எல்ஜினை கட்டி போடுறாரு. அந்த போட்டோல என்ன இருந்தது பாய்டுன்னு கேக்குறப்ப பாய்டும் அது நான் புதுசா வாங்கின வீடு, அங்க போற வழியில தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், சரி இப்ப சொல்லு ஃபாத்திமா எங்கேன்னு திரும்பவும் எல்ஜின் கிட்ட கேக்குறாரு. எல்ஜினும் சொல்ல மாட்டான். உடனே அவனோட கையை பிடிச்சி அந்த டேபிள் மேல வச்சு சுத்தியலாலேயே அடிக்கிறாரு. எல்ஜினும் வழியில கத்துறான். அது காலனில கீழே இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. அதே டைம்ல காலனிக்கு அந்த லேடி போலீஸும் வர்றாங்க. எல்ஜின் கத்துற சவுண்ட கேட்டதுமே மேல ஓடி போய் பாக்குறாங்க. எல்ஜினை பாய்டு அடிச்சு கையெல்லாம் உடைச்சு வச்சிருக்காரு. லேடி போலீஸும் பாய்டு என்ன நடக்குதுன்னு கேட்க பாய்டும் எல்லாரும்
எல்லாரும் கீழே போங்க சொல்றேன்னு சொல்லி எல்லாரையும் கீழே அனுப்பிடுறாரு. இப்ப அப்படியே ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. ஃபாத்திமா ரொம்பவே டிப்ரெஸ்ல இருக்கிறா. அப்ப அந்த எல்ஜினோட பிளட் இருந்த பாட்டில தூக்கி எரிஞ்சு உடைக்கிறா. அந்த உடைஞ்சு போன பாட்டிலோட துண்டை எடுத்து அவளோட வயத்தை கிழிக்க ட்ரை பண்றப்ப அந்த பே அந்த இடத்துக்கு வந்து அவளை தடுக்குது. அதே டைம்ல அவளோட பனிக்குடம் உடையுது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கேயே சீனை கட் பண்ணி ஜேடும் ஜிம்மோட வைஃபும் பாருக்கு வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு சாங் வருது. அந்த சாங் ஜேடுக்கு திடீர்னு மைண்ட்ல வருது. அந்த சாங்கை இதுக்கு முன்னாடி அவர் கேட்டது கூட இல்ல. ஆனா அது அவரோட மைண்ட்ல தானா வருது. அதே டைம்ல ஜிம்மோ அந்த வயலினை எடுத்துட்டு வந்துடுறாரு. இங்க வச்சு அந்த வயலினை வாசிச்சா இந்த சாங்னால என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சோ இத அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வச்சு வாசிக்கலாம்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. ஜூலி ஈத்தன் கிட்ட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போனப்ப என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்றா. அவ கேட்டது பார்த்தது எல்லாத்தையுமே சொல்றப்ப ஈத்தனும் இது என்னன்னு எனக்கு தெரியும், இது ஸ்டோரி வாக்கர், அப்படின்னா ஆல்ரெடி சொல்லப்பட்ட கதையை திரும்ப போய் பார்க்கறதுன்னு சொல்ல, அப்ப ஜூலியும் திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போனா என்னால நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியுமான்னு கேட்க ஈத்தனும் ஆமா பார்க்க முடியும், ஆனா உன்னால எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு தடவை நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டோரி வாக்கர் பத்தி ஈத்தனுக்கு எப்படி தெரியும்னு. ஆக்சுவலி ஈத்தன் நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர் இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிப்பான். அந்த புக்ஸ்ல இருந்து தான் அவனுக்கு இப்படி ஒரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்குது. இப்ப திரும்பவும் காலனில காமிக்கிறாங்க. பாய்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது ஒரு வாக்குவாதமா தொடர்ந்து போயிட்டு இருக்குது. சாராவும் யாருக்குமே தெரியாம எல்ஜின் கிட்ட போறா. எல்ஜினோ ரொம்ப வழியில இருக்கிறான். சாராவும் எல்ஜின் கிட்ட இந்த இடத்துக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மள போலப்பட்ட ஆட்கள் தான் தேவை, இந்த இடம் சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது எல்ஜின், இப்ப சொல்லு எல்ஜின் ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு கேட்க எல்ஜினும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே ஓகே ஆயிரும்னு சொல்றான். சாராவும் டைம் போக போக ஃபாத்திமா இறந்து போயிருவா எல்ஜின்னு சொல்ல எல்ஜினும் சாரா ப்ளீஸ் நீ பாய்டு கிட்ட சொல்லி இது எல்லாம் நிப்பாட்ட சொல்லு, நீ சொன்ன அவர் கேட்பாரு சாரான்னு சொல்ல சாரா கீழ இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து இந்த இடம் பாய்டு கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்தது, இந்த இடம் அவரையும் எடுக்க ட்ரை பண்ணுது, நான் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்றா. காலனில கீழே பாய்டும் லேடி போலீஸும் பேசிட்டு இருக்கிறப்போ எல்ஜின் கதற சவுண்ட் கேக்குது. எல்லாருமே அடிச்சு பிடிச்சி மேல போய் பார்த்தா சாரா எல்ஜினோட ஒரு கண்ணையே நோண்டி எடுத்துட்டா. எல்ஜினோ துடிக்கிறான். பாய்டும் சாரா நீ என்ன பண்ணிட்டேன்னு பாக்குறாரு. சாராவும் ஃபாத்திமா அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா, உடனே போங்கன்னு சொல்றா. அதே டைம்ல ஜேடு ஜிம்மோட ஒய்ஃபும் எல்லாருமே அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வந்து அந்த சாங்கை வயலின்ல பிளே பண்றாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் சுத்தி முத்தி பாக்குறாங்க, எதுவுமே நடக்கல. அந்த சாங் பிளே ஆக ஸ்பான்டேனியஸா பாய்டும் அவரோட பையனும் கின்னியும் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வர்றாங்க. உள்ளாடி ஃபாத்திமாவுக்கு அந்த பேய் லேடியும் பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க கீழே இருக்கிற டோர் ஓபன் ஆகுது. அதே டைம்ல பாய்டு கின்னி எல்லாருமே அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்டோடைய மொத கதவை ஓபன் பண்ணி உள்ள வர்றாங்க. உள்ளாடி ஃபாத்திமாவுக்கு குழந்தையும் பிறக்குது. அது குழந்தை மாதிரி இல்ல, ஒரு சதை பிண்டம் போல இருக்குது. அந்த சதை பிண்டத்தை எடுத்துட்டு அந்த பேய் லேடி அங்க இருக்கக்கூடிய டோர் வழியா கீழே இறங்கி போறாங்க. சேம் டைம்ல அந்த ரெட் கலர் டோரை ஓபன் பண்ணி பாய்டும் பாய்டோட பையனும் கின்னியும் உள்ள வர்றாங்க. ஃபாத்திமாவுக்கு ஒண்ணுமே ஆகல, ஃபாத்திமா நல்லபடியா தான் இருக்கிறா. ஃபாத்திமா அந்த பேய் லேடி அந்த சதை பிண்டத்தை எடுத்துட்டு இந்த வழியா தான் போனான் அந்த டோரை காமிக்க பாய்டும் நீங்க ஃபாத்திமாவை கூட்டிட்டு காலனிக்கு போங்க, நான் இந்த டோர் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாரு. அப்ப ஃபாத்திமாவும் இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்துருக்காங்க, அப்படி நீங்க பலி கொடுத்தா உங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும்னு அந்த லேடி பேயும் சொல்லி இருக்குது. இதெல்லாம் கேட்டு பாய்டோட பையனுக்கும் கென்னிக்கும் என்ன சொல்லுதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அந்த பேய் லேடியும் ஒரு இடத்துல அந்த சதை பிண்டத்தை கீழே வச்சு அந்த பேய் லேடியுமே உட்கார்ந்து இருக்குது. அந்த இடத்துல சுத்தி எல்லா மான்ஸ்டருமே இருக்குது. அந்த சதை பிண்டமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனா மாறி வளர்ந்து நிக்குது. இது எல்லாத்தையுமே பாய்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அது மனுஷனே இல்ல, அது அந்த ஸ்மைலி மான்ஸ்டர் தான். அதை தான் பாய்டு ஆல்ரெடி கொன்னு இருப்பார்ல, இப்ப திரும்பவும் பிறந்து வந்திருக்கு. அதுவும் ஈனு சிரிச்சபடி அங்க நிக்குது. அங்கேயே சீனை கட் பண்ணி ஜேட் அந்த சாங்கை பிளே பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க அந்த குழந்தைங்க வர்றாங்க. அந்த குழந்தைங்க ஜிம்மோட கண்ணுக்கு தெரியல, ஆனா ஜிம்மோட ஒய்ஃபோட கண்ணுக்கும் ஜேடோட கண்ணுக்கும் தெரியுது. அந்த குழந்தைங்கள ஒரு குட்டி பொண்ணு அங்க வந்து ஜிம்மோட ஒய்ஃப் முன்னாடி முட்டி போட ஜிம்மோட ஒய்ஃபும் முட்டி போடுறாங்க. அந்த குழந்தை அங்குயின்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதே மாதிரி ஜேடுக்கும் ஏதோ ஞாபகம் வருது. ஜிம்மோட ஒய்ஃபும் ரிமெம்பர்னு சொல்றாங்க, மறந்ததை நினைச்சு பாருன்னு சொல்ல இதை கேட்ட ஜிம் என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. ஜேடும் அங்குயின்னா ரிமெம்பர்னு அர்த்தம், மறந்ததையெல்லாம் நினைச்சு பாருன்னு அர்த்தம்னு சொன்னதுமே அந்த குட்டி பொண்ணும் சிரிக்கிறா. ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட நாம இந்த குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த குழந்தைங்கள ஒண்ணு அப்படின்னு சொன்னதுமே ஜிம்மோட ஒய்ஃப் என்னால இனி முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. ஜேடும் ஜிம் கிட்ட நானும் உன்னோட ஒய்ஃபும் இந்த குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடி இருக்கோம்னு சொல்ல ஜிம் அங்கிருந்து குழப்பத்திலேயே அவரோட ஒய்ஃப் பின்னாடியே போறாரு. ஜேடும் அங்கேயே நின்று அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கிறப்போ
எனக்கு ஏன் அந்த குழந்தைங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஜேடோட கண்ணுக்கு ஏன் தெரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே போல அந்த பிரேஸ்லெட் இங்க கிடைச்சதும் நீங்க தொலைச்சதும் ஏன் சேமா இருந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்னோட ஆள் மனசுல இது எல்லாமே இருக்கு. நானும் ஜேடும் இங்க ஆல்ரெடியே வந்திருக்கோம். மிரண்டாக்கு நடந்தது எனக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் நான் தான் மிரண்டா, ஜேடு தான் கிறிஸ்டோபர். அந்த குழந்தைங்களை முதல் தடவை காப்பாற்ற முடியாம போயிட்டு நானும் ஜேடும் முதல்ல இருந்தே இங்க தான் இருக்கிறோம். நாங்க அந்த குழந்தைங்களை திரும்ப திரும்ப காப்பாற்ற ட்ரை பண்றோம். ஏன்னா அந்த குழந்தைங்கள ஒண்ணு எனக்கும் ஜேடுக்கும் பிறந்த குழந்தை, என் பக்கத்துல வந்து இருந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுறாங்க. ஜிம்மும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அவரோட ஒய்ஃபும் இல்ல ஜிம் இது எல்லாமே உண்மை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வீடியோட எண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கதையை முழுசா பார்த்துருவோம். சரி கதைக்கு வருவோம். ஜிம்மு அங்கிருந்து அப்படியே நடந்து அவரோட ஆக்சிடென்ட் ஆன அந்த வேன் கிட்ட வர்றாரு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. அப்ப தூரத்துல அப்பா நான் பேசுறது கேக்குதான்னு ஜூலி கத்துறா. ஜிம்மு நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ல ஜூலியும் அங்கிருந்து ஓடி வரா. ஆனா இப்ப ஜூலியோட முடிவு ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. ஜிம்மு என்னாச்சுன்னு கேட்க நீங்க இப்ப உடனே டவுனுக்கு போகணும்பா, இங்க தான் அது நடக்க போகுது, சீக்கிரமா போங்க, நான் இந்த கதையை மாத்தியே ஆகணும்னு சொல்ல சைட்ல ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட வயசான தாத்தா ஜேடு வாசிச்ச அந்த சாங் சூப்பரா இருந்துன்னு சொல்லி கிட்ட வராரு. ஜிம்மும் ஜூலி அங்கிருந்து போன்னு சொல்றாரு. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டவரும் இது நடந்திருக்கவே கூடாது தெரியுமா ஜிம், ஜிம்மும் ஒரு கட்டை எடுத்து அவரை அடிக்க அவரும் அசால்ட்டா அதை தடுத்து ஜிம்மோட கழுத்தை பிடிச்சி அந்த வேன்லயே சாட்சி வச்சிருக்காரு. நான் உன்னை அப்பவே வார்ன் பண்ணேன், உன்னோட ஒய்ஃப் அந்த குழியை தோண்டி இருக்கவே கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி ஜிம்மா அங்கேயே கழுத்தை கிழிச்சு சாகடிச்சிடறாரு. ஜூலியும் கத்துறா. இங்கேயே இந்த சீசன் 3 முடிச்சிட்டாங்க. இப்போ கூட நம்மள ரொம்ப குழப்பத்துல விட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனா இங்க சில விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதுல 1-2 விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஸ்மைலி மான்ஸ்டர் இறந்து போயிருக்கும் ஆனா திரும்பவும் வந்திருக்கும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு என்டிட்டியோ இல்ல ஏதோ ஒரு டீமனோ சம்திங், அந்த பேய் லேடி மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்தா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. எல்லா அம்மாவும் அப்பாவும் தங்களோட குழந்தைகளை பலி கொடுக்க இருக்கிறப்ப ஒரு அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தன்னோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க அந்த குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. அதனால அவங்களுடைய ஆன்மா திரும்பவும் பிறந்து இந்த இடத்துக்கே திரும்ப வருது. அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்ததுதான் மிரண்டாவும் கிறிஸ்டோபரும். மிரண்டாவும் கிறிஸ்டோபரும் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் இங்க வந்தாங்க. ஆனா கிறிஸ்டோபர் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிட்ட நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு விக்டர் அவரோட அம்மாவன மிரண்டா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. அவங்களும் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வர போயிருப்பாங்க. அதே டைம்ல தான் அந்த ஸ்மைலி மான்ஸ்டரும் வந்து அவங்கள பிடிச்சி கொன்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ஜிம்மும் ஜிம்மோட ஃபேமிலியும் ஒரு இடத்துக்கு போறப்ப இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜேடும் வந்திருப்பாரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஜேடுக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்க அங்குவின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கும். அங்குவின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாருன்னு அர்த்தம். அப்படிதான் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஜிம்மோட ஒய்ஃபும் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த பெரிய சிவப்பு கல்லை கூட அவங்க போய் பார்த்திருப்பாங்க. அது இந்த இடத்துல முன்னாடி வாழ்ந்த யாரோ ஒருத்தருடைய நினைவு தான். அப்படி இங்க அந்த குழந்தைகளை காப்பாற்ற வந்த அவங்களுடைய நினைவுகள் தான் ஜேடுக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் வந்திருக்கும். அதை நினைவுகள்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களோட மறு பிறவின்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்ஜின் அப்பவே சொல்லியிருப்பான் ஃபாத்திமாவுக்கு ஒண்ணுமே ஆகாதும், ஃபாத்திமா உயிரோட தான் இருப்பான்னு. ஆனா யாருமே அவன் பேச்ச கேட்காம அவனோட ஒரு கண்ணை புடுங்கி ஃபாத்திமா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜூலிய டைம் டிராவல் தான் பண்ணான்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆக்சுவலா அவளை இந்த இடத்துல ஸ்டோரி வாக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி வாக்கருங்கிற கான்செப்டே ஒரு டைம் டிராவல் மாதிரி தான். ஆனா டைம் டிராவலுக்கும் ஸ்டோரி வாக்கருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டைம் டிராவலால பாஸ்டுக்கும் போக முடியும், ஃபியூச்சருக்கும் போக முடியும். ஆனா ஸ்டோரி வாக்கரால ஆல்ரெடி நடந்த விஷயத்தை மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அதனால தான் ஜிம் இறந்து போறதுக்கு முன்னாடி ஜூலி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்படி அங்க வந்த ஜூலி ஃபியூச்சரை சேர்ந்த ஜூலி அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சாவை தடுக்கலான்னு வந்திருப்பா. ஆனா அது அவளால முடிஞ்சிருக்காது. அப்படி ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஜூலி தான் அந்த முடியெல்லாம் கட் பண்ணி இருந்த ஜூலி. இது எல்லாத்த விடவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவர் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்ல ஜிம் அந்த ரேடியோவை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த ரேடியோல ஒரு சிக்னல் கூட கிடைச்சிருக்கும். அந்த ரேடியோல பேசினது யாரு அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவர் தான். இந்த ஃப்ரம் சீரியஸ் சீசன் 3 இதோட முடிஞ்சிருச்சு. சீசன் 4 2026 தான் வரும். அதுக்குள்ளாடி நம்ம மூவிஸ் பண்ணலாமா இல்ல டிவி சீரியஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.